துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனத்தை மீதியானியர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தார்கள். அவங்க இஸ்ரவேல் மக்களை என்ன பண்ணியிருந்தாங்க, கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிரமாணத்தை விட்டு விலகினதுனால கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர்களை மீதியானுடைய கைகளில் இருந்து ஒப்பு கொடுத்து விட்டார். அப்ப இந்த மீதியானியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் அறுவடை இருக்குதோ அப்பெல்லாம் அறுவடை நாட்களில எல்லா அறுவடையும் என்ன பண்ணிடுவாங்க, இவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு சாப்பாடுக்கு எது வைக்க மாட்டாங்க. அவங்கள ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க. வேதனை தாங்க முடியாம இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னா, குகைகளிலும் மேடுகளிலும் உயிருக்கு பயந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, பயங்கர போராட்டம். இந்த மாதிரி நேரத்துல இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் நோக்கி கூக்குரல்றாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாப்பேன்னு சொன்னீங்கல்ல, ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களை சொல்லிதானே எங்களை கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு இந்த ஜனங்கள் எங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு ஆண்டவர் நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி கர்த்தர் முதலாவது இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறார். நீங்க என் கட்டளைகளை கடைபிடிக்காதனால உங்களுக்கு நான் என்ன அனுபவித்தேன், இவள் மீதியான்கள் கைகள் அனுபவித்தேன் அப்படின்னு அவர்கள் பாவத்தை சுட்டி காட்டினார். இவருடைய கூக்குரல் நிமித்தம் கிதியோன் என்னும் இரட்சகரை கர்த்தர் எழுப்பினார். கிதியோன் யார் அப்படின்னா, ரொம்ப பயந்த சுவாபம் உள்ள மனிதன். அந்த கிதியோன் யாருக்கு பயந்து இருக்கிறான் அப்படின்னா, இந்த மீதியான்களுக்காக பயந்து இருக்கிறான். இந்த மீதியான்களுக்கு பயந்து கோதுமையை எங்க போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா, திராட்சை ஆலையில போய் இந்த கோதுமையை என்ன பண்ணிட்டு இருக்கான், அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். யாரு? கிதியோன். அப்பேற்பட்ட கிதியோனை ஆண்டவர் சொல்றார், உன்னை கொண்டு யாரை முறியடிக்க போறேன், இந்த மீதியானர்களை முறியடிக்க போறேன். ஆல்ரெடி யாருக்கு பயந்து இருக்கிறான், மீதியானருக்கு தான் பயந்து இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்ற, உன்னை தெரிந்து எடுத்து நான் என்ன பண்ண போறேன், இந்த மீதியானர்களை முறியடிக்க போறேன். அப்ப இந்த கிதியோன் என்ன பண்றாப்ல அப்படின்னா, அவனுடைய 4 கோத்திரங்கள் அவங்க எல்லாம் கூட்டிட்டு என்ன பண்றான்னா, 32,000 ஆண்களை கூட்டிக் கொண்டு யாரோடு யுத்தம் பண்ண போகிறான், இந்த மீதியானர்களையும் அமலேக்கியர்களையும் கிழக்கேத்தியர்ல உள்ள சில குரூப் மக்களையும் என்ன பண்றான், யுத்தம் பண்ண போகிறான். அவர்களுடைய கூட்டம் எத்தனை பேர் தெரியுமா, 1,35,000 பேர். இவன் கையில இருக்கிறது எத்தனை பேரு, 32,000 பேர். இவர்களை கூட்டிக் கொண்டு அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிற இந்த மீதி யார் போறா, கிதியோன் போறான். அப்ப கர்த்தர் சொல்றா கிதியோனை பார்த்து, நீ 32,000 ஜனத்தை வச்சிருக்கிற, இவங்களை வச்சு ஈஸியா நீ முறியடித்துருவ. நீ முறியடித்தா நீ என்ன பண்ணுவ, நான் தான் முறியடித்தேன்னு இஸ்ரவேல் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் 2 டெஸ்ட் வைக்க போறேன், இந்த 32 நான் குறைக்க போறேன்னு சொல்றேன். 2 டெஸ்ட் வைப்பறதெல்லாம் பின்னாடி நான் சொல்றேன். டெஸ்ட் வச்சு கடைசியா மீந்தினது யாரு, வெறும் 300 பேர். இந்த 300 பேரை கர்த்தர் பயன்படுத்தி, யுத்தமே தெரியாத 300 பேரை பயன்படுத்தி யுத்தத்தில் வல்லுனராய் இருந்த 1,35,000 மீதியானர்களும் அவருடைய குழுக்களையும் கர்த்தர் வேரோடு முறியடித்து போட்டார். அல்லேலூயா. அவர்கள் உயிருக்கு பயந்து ஓடி போனார்கள், அவர்கள் வெற்றுண்டு இறந்தார்கள். அல்லேலூயா. கிதியோன் அந்த யுத்தத்துக்கு போற மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றான். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் சொல்லி, அதை கர்த்தருடைய வல்லமையை நம்பி அவன் 300 பேரோடு யுத்தம் பண்ணினான். 1,35,000 எதிரிகளை முறியடிக்க முடிந்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, காலை வேளையில் நீ அறிந்து கொள்ள வேண்டும், நீதிமான் பனைய போல் செழிப்பான், லீபனுடைய கேதுரு போல் வளருவான் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனா நீதிமானாகிய நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு, யுத்தங்களை ஜெயிக்க முடியுதா, அநேக யுத்தங்களை ஜெயிக்க முடியல. உன் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் போராட்டங்களை உங்களால் என்ன பண்ண முடியல, முறியடிக்க முடியல. அநேக யுத்தங்கள், உங்கள் குடும்பத்தில் யுத்தங்கள் நீங்க தோற்று போயிருக்கிறீங்க. அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த யுத்தத்துல உங்களால மேற்கொள்ள முடியல. இன்னும் அநேக யுத்தங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது, நீதிமான் பனைய போல செழிப்பான். ஆனா நாம் நீதிமானா இருக்கிறோம், ஆனா ஏன் வாழ்க்கையில வர யுத்தத்துல தோத்து கொண்டிருக்கிறோம், யுத்தத்தை நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய யுத்தத்தை உங்களுடைய சுய பலத்தினாலும் உங்களுடைய ஞானத்தினாலும் உங்களுடைய தாளந்துகளினாலும் உங்களுக்கு தெரிந்த யுக்தியாலும் நீ நடத்தி கொண்டிருக்கிறதுனாலதான் நீங்க யுத்தத்துல தோற்று கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமாய் மாறும் என்றால் கர்த்தருடைய பட்டயம் எப்பேற்பட்ட யுத்தத்தையும் ஜெயிக்க முடியும்.
அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய பட்டயத்தை கீழே போட்டுட்டு நீ கர்த்தர் கையில இருந்து, ஆண்டவரே உம்முடைய பட்டயத்தை கொடுங்க, இதை கொண்டு நான் யுத்தம் செய்கிறேன், நீ யுத்தம் செய்வாயானால் எப்பேற்பட்ட பெரிய மனிதர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட வியாதிகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரிவினையா இருந்தாலும், எப்பேற்பட்ட குழப்பமா இருந்தாலும், எப்பேற்பட்ட தரித்திரமா இருந்தாலும், எப்பேற்பட்ட தாமதமா இருந்தாலும், கர்த்தருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமாய் மாறுமென்றால் அந்த பட்டயத்தை வைத்து உன்னால் முறியடிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு விஷயம் என்னன்னா, நம்ம எதை எடுத்துக்கிறது கிடையாது, கர்த்தருடைய பட்டயத்தை எடுத்துக்கிறது கிடையாது. இந்த பட்டயன்ற வார்த்தையை தான் ஃபுல்லா பயன்படுத்த போறேன். பட்டயம்னா என்ன? பட்டயம்னா என்ன? வாள், ஸ்வாட். சரிங்களா? பட்டயம்னா வாள், அது ஸ்வாட். இப்ப கர்த்தருடைய பட்டயம்னா எங்க இருக்கு? கர்த்தருடைய வாள் நம்ம கையில இருக்குதா? இல்ல இல்ல. உங்களுடைய பட்டயம் சொல்லும்போது உங்களுடைய சாமர்த்தியங்கள், உங்களுடைய ஸ்ட்ரென்த், நீங்க பயன்படுத்துற காரியம், அதான் உங்களுடைய பட்டயம். நான் சொல்றது புரியுதா? கர்த்தருடைய பட்டயம் என்பது என்னன்னா, நீங்க தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிறது. பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, ஆனா நான் என்னை சார்ந்திருக்கல. அந்த பிரச்சனை போராட்டங்களை என்னுடைய பலத்தை வச்சு நான் போகிறது கிடையாது. யாரோட பலத்தை வச்சு நான் போக போறேன்? தேவ பலத்தை வைத்து, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து, விசுவாசத்தை வைத்து, அபிஷேகத்தை வைத்து. இதுதான் பட்டயம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? கர்த்தருடைய பட்டயம் உங்களுடைய பட்டயமாய் மாறுனா நீங்க என்ன பண்ண முடியும்? எதையும் முறியடிக்க முடியும். ஆனா ரொம்ப கவலையான காரியம் என்ன தெரியுமா? நான் சுவிசேஷ ஊழிய போகும்போதும் அநேகர்கிட்ட பார்த்தது என்னன்னா, பிரச்சனை இருக்கும், வியாதி இருக்கும், குடும்பத்துல சண்டை இருக்கும், கர்ப்பம் திறக்கப்பட்டிருக்கிறாது, பயங்கர போராட்டம் இருக்கும். ஆனா மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? வீட்டுல சண்டை இருக்கும், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? ஆண்டவரை நம்பி வர மாட்டாங்க. என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? பல வருஷமா நான் எப்படினாலும் இதுலயே நான் இருப்பேனே தவிர்த்து, ஆனா யாருடைய பட்டயத்தை எடுக்க மாட்டேன். கர்த்தர் கொடுக்கிற வல்லமையை நான் எடுத்துக்க மாட்டேன். அவரை நான் விசுவாசிக்க மாட்டேன். என் வீட்டுல சண்டை இருக்கட்டும், திருமணம் டிலே ஆயிட்டு போட்டோம், வேலை கிடைக்காம போட்டோம், நில பிரச்சனை இருக்கட்டும், இட பிரச்சனை இருக்கட்டும், ஆனா எது இருந்தாலும் நான் எதை எடுக்க மாட்டேன்? கர்த்தருடைய பட்டயத்தை எடுக்க மாட்டேன். எதை தான் சார்ந்திருப்பேன்? என் பலத்தை தான் சார்ந்திருப்பேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கலாம், ஆனா ரட்சிக்கப்பட்ட நீங்க அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமான் பனையை போல செழித்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரே தேக்க நிலையில இருக்கக்கூடாது. நான் சர்ச்சுக்குள்ள வந்தேங்க, கடன் பிரச்சனையோட வந்தேன், இன்னும் கடன் பிரச்சனையோட இருக்கிறேன். சர்ச்சுக்குள்ள வந்தேன், திருமணமாக வந்தேன், இன்னும் திருமணமாக இருக்கிறேன். சர்ச்சுக்குள்ள வந்தேன், வேலை இல்லாம வந்தேன், இன்னும் அப்படியே இருக்கிறேன். சர்ச்சுக்குள்ள வந்தேன், இட பிரச்சனையோட வந்தேன், இன்னும் இட பிரச்சனை அப்படியே இருக்கு, வீட்டு பிரச்சனை அப்படியே இருக்கு. நோ 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 நோ. உலகம் அப்படி இருக்கலாம், ஆனா நீங்களும் நானும் அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பலத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். இன்னைக்கு பார்க்க இருக்க செய்தியின் தலைப்பு, The Lord's sword is my sword. The Lord's sword is my sword. கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். அல்லேலூயா. இதான் செய்தியின் தலைப்பு. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 19 21 வசனம் வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாம். துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையிலிருந்து பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் அழகாய் சொல்லுது பாருங்க. கிதியோன் கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் என்று சொன்னபோது அவங்க கையில 3 காரியங்கள் அவர் எடுத்துட்டு போக சொல்றார். எக்காலம், அப்புறம் தீவெட்டி, அப்புறம் பானை. இதெல்லாம் போட்டு உடைக்க சொல்றாரு. எல்லாம் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்ப இதை பண்ண போது 1,35,000 வீரர்கள், எதிரியின் வீரர்கள், அவங்க பயந்து சிதறி ஓடி போனார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த கிதியோன் எப்படிப்பட்டவன்? ஏற்கனவே சொன்ன எப்படிப்பட்ட கிதியோன்? பயந்த சுபாவம் உள்ள கிதியோன். மீதியானவர்களுக்கு பயந்திருந்த கிதியோன். ஆனா நீதியானவர்களுக்கு பயந்திருந்த கிதியோனை
கர்த்தர் அபிஷேகித்த போது அந்த அபிஷேகம் அதே மீதியானுக்கு எதிராக எழும்பி நிற்க வைத்தது. அல்லேலூயா. அப்ப கிதியோனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். கிதியோன் ஒரு விஷயத்தை தெளிவாய் புரிந்துட்டார். நம்முடைய பலத்துல யுத்தத்துக்கு போனோம்னா வாய்ப்பே கிடையாது. யாருடைய பலத்துல போனோம்? தேவ பலத்துல யுத்தத்துக்கு போனோம்னா யுத்தத்தை எளிமையாய் வென்று விடலாம். ஏன்னா 32,000 பேரை கர்த்தர் குறைத்து 300 பேருக்கு கொண்டு வந்துட்டார். சாத்தியம் இருக்கா? 300 பேர் கையிலேயே வாளு கிடையாது. கையில என்னதான் இருக்கு? கையில 1,35,000 பேர் எல்லாம் வாளு, இது கத்தி எல்லாம் வைத்திருக்கிறான். ஆனா அந்த 300 பேர் கையில என்னதான் இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? எக்காலம், தீவெட்டி, அப்புறம் பானை. இது எதுவுமே எதுக்குரியது கிடையாது, யுத்தத்துக்குரியது கிடையாது. ஆனா கிதியோனுக்கு தெரிஞ்சிச்சு, இது என்ன என் கையில இருக்கு சாதாரணமா தான் இருக்கலாம், ஆனா இதுவே கர்த்தருடைய பட்டயமாக இருக்கிறது. அல்லேலூயா. கிதியோன் அதை அறிந்து கொண்டான். கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயமாய் மாறும் என்றால் நான் எப்பேற்பட்ட மனிதனையும் அழைக்க முடியும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளை உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க பல காரியத்தை குறித்து போராடி கொண்டிருக்கிறீங்க. வீட்டுல சமாதானத்துக்கு போராடி கொண்டிருக்கிறாய். வீட்டுல இருக்க கடன் பிரச்சனையை மாத்துறதுக்கு போராடுறீங்க. உன் பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நீ போராடி கொண்டிருக்கிறீங்க. கர்ப்பம் திறக்கப்பட போராடுற, திருமணம் நடக்கணும்னு போராடுறீங்க, வேலை கிடைக்கணும்னு போராடி கொண்டிருக்கிறீங்க. இதெல்லாம் உங்கள் சொந்த முயற்சியில பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அப்படி என்றால் இது உன்னுடைய பட்டயம். உங்களுடைய பட்டயத்தை கீழே வைங்க, கர்த்தருடைய பட்டயத்தை கையில் எடுங்க. அல்லேலூயா. நீ பண்ணுகிற முயற்சி எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ ஆண்டவர் கையில இருந்து, ஆண்டவரே இதெல்லாம் என்னால வாய்க்காது, உம்மால மாத்திரம் தான் வாய்க்கும். நீர் எனக்கு உம்முடைய பலனை கொடுங்க, உம்முடைய விசுவாசத்தை கொடுங்க, உம்முடைய அபிஷேகத்தை கொடுங்க, உம்முடைய கரம் என்னுடைய கரமாய் மாறட்டுன்னு கேளுங்களேன். கர்த்தர் உன்னை எப்படி வல்லமையாய் பயன்படுத்துவார் பாருங்க. அல்லேலூயா. ஆனா இல்ல, நான் ஆண்டோடைய பட்டயத்தை நான் எடுக்க மாட்டேன், என் பலத்துலதான் நான் முயற்சி செய்வேன் அப்படின்னா, நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் காரியங்கள் வாய்க்காது. எவ்வளவு இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இவே சத்திய வேதம் ஒரு அருமையான விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேலருக்கு ஒரு யுத்தம் வந்த போது இஸ்ரவேலர் யாருடைய பலத்தை நம்பினார்கள்? தேவ பலத்தை. இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாறணும்னா அதை தனித்து உன் கரத்தில் எடுத்து நீங்க செயல்படுத்தாதீங்க. வாழ்க்கையில இருக்க போராட்டங்கள், சூழ்நிலைகள் மாறணும்னா உங்களுடைய சாமர்த்தியத்துல போராடுறீங்க. அதுக்கு மாறாய் பரலோகத்தை நோக்கி பாருங்க, தேவ கரத்தை நோக்கி பாருங்க. அவர் தருகிற பட்டயத்தை உன் கரத்துல வாங்கிக்கொள், அதை வைத்து நீ போராடு, உன் காரியங்கள் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு நாள் தீமையா இருந்தாலும், பல நாள் அடைபட்ட வாசலா இருந்தாலும், நீ கர்த்தருடைய பட்டயம் உன் கைகளில இருக்குன்னா, எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் அது எளிதில் உன்னால் முறியடிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயமாய் மாறும்போது எத்தனை பெரிய எதிரிகளையும் சூழ்நிலைகளையும் முறியடித்து ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம் உங்களுடைய பட்டயமாய் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் எளிதில் உங்களால் ஜெயித்து விட முடியும். அல்லேலூயா. அடுத்த கேள்வி, எப்படி கர்த்தருடைய பட்டயம் ஏன் பட்டயமாய் எப்படி மாறுவது? பின் வருகிற 4 மாற்றங்களை செய்யும் போது கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயமாய் மாறி எத்தனை பெரிய எதிரிகளையும் சூழ்நிலைகளையும் முறியடித்து ஜெயிக்க முடியும். 4 மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வரணும். எத்தனை மாற்றங்கள்? 4 changes. உங்க வாழ்க்கையில இந்த 4 மாற்றங்கள் நீங்க செய்வீங்கன்னா உங்கள் பட்டயம் எந்த பட்டயமாய் மாறி இருக்கும்? கர்த்தருடைய பட்டயமாக உங்கள் பட்டயம் மாறி இருக்கும். அல்லேலூயா. முதல் மாற்றம் என்னன்னா, கர்த்தர் சொல்லும் யுத்தத்தை செய்ய வேண்டும். என்னது ஃபர்ஸ்ட் மாற்றம்? நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் சொல்லும் யுத்தத்தை நீங்க என்ன பண்ணணும்? செய்யணும். இதை நோக்கி நீ போராடு. இந்த பிரச்சனைக்காக நீ முழங்கால் படியிடு. உன் குடும்பத்துல இருக்கிற இந்த தாமதத்திற்காக நீ எதிர்த்து போராடு. திருமணம் தாமதிச்சுட்டு இருக்கிறே, நீ அதை எடுத்து போராடு. வேலை உன் வீட்டுல கிடைக்கலையே, அதை எடுத்து போராடு. உன் வீட்டுல கர்ப்ப பறக்கலையே, கிடைக்கலையே, அதை எடுத்து போராடு. வீடுல படிப்பறிவு இல்லையே, அதை எடுத்து போராடு. பிள்ளைங்க பிரச்சனையில இருக்கிறாங்களே, அதை எடுத்து போராடு. வியாதியை நோக்கி எதிர்த்து போராடு. அப்படின்னு கர்த்தர் உனக்கு ஒரு யுத்தத்தை முன்னாடி வைக்கும் போது அந்த யுத்தத்தை விட்டு நீ பின்வாங்க கூடாது. அதுக்கு மாறாய் என்ன பண்ணணும்? அந்த யுத்தத்தை நோக்கி முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா. இதுதான் கிதியோன் இந்த இடத்துல செய்கிறார். வாசிங்க ஆதார வசனம், நியாயாதிபதிகள் 6:33
36, 37 வாசிங்க. 6:33. வாதையையும் லட்சையையும் அடைவான். 6:33மா? நியாயாதிபதிகள் அதே ஆதார வசனம் தான், எல்லாமே நியாயாதிபதிகள் தான். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். 36 வாசிங்க. அடுத்து. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனித்தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன். பாருங்க, முதலாவது கிதியோன்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுறார் பாருங்க, 33 வசனம் பாருங்க. கிதியோன் ஆண்டவர் என்ன பேசுறார் பாருங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் இவங்களுக்கு நேரா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பாளையம் இறங்கிட்டாங்க. யாரு? இந்த மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கு புத்திரர்கள் ஒரு குரூப். 3 ராஜ்யங்கள் ஒண்ணு கூடிருச்சு. மொத்தம் எத்தனை பேரு? 1,35,000 பேர் ஒன்று கூடி விட்டார்கள். நான் உன்னை எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறேன்? யுத்தம் பண்ண தெரிந்தெடுத்திருக்கிறேன் சொல்லும்போது கர்த்தர் சொல்றார், நீ அவர்களுக்கு நேராய் போய் என்ன பண்ணு? யுத்தம் பண்ணுன்னு சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்களேன், என்ன சொல்றாரு பாருங்க. 34 வசனத்துல பாருங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி எல்லாரும் என்ன பண்ணுகிறான்? கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. 1,35,000 பேர் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராய் வந்தாங்கன்னு அறிந்த போது, கிதியோன் அறிந்த போது, வசனம் அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கிதியோன் யுத்தத்துக்கு ஆயத்தமாகினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உனக்கு எதிராக, உன் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற யுத்தத்தை கண்டு நீ பயந்து ஓடக்கூடாது. அதுக்கு மாறாக கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருப்பாரானால் அந்த யுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய கிருபைகளையும் தைரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சொல்ல எத்தனை பேர் புரியுது? யுத்தத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. கடன் பிரச்சனையா வீட்டுல இருந்துட்டு போறோம். இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி என்ன தெரியுமா? எனக்கு நல்லா உணர்கிற ஆவி. வீட்டுல பிரச்சனை இருக்கு தெரியுது, ஆனா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முயற்சி எடுக்க மாட்டீங்க. இது அநேக குடும்பத்துல நான் அதை பாக்குறேன். அது உன்னை அழித்து விடும். உனக்கு எதிராக இருக்கிற யுத்தத்தை நீ எதிர்கொள்ளாவிட்டால் அது உங்களை அழிச்சிடும். வீட்டுல கல்யாணம் தாமதமாகுது, முயற்சி எடுக்கிறது கிடையாது. வீட்டுல கடன் இருக்குது, முயற்சி எடுக்கிறது கிடையாது. வீட்டுல சண்டை இருக்குது, சமாதானம் இல்ல, முயற்சி எடுக்கிறது கிடையாது. வீடை கட்டக்கூடிய முயற்சி எடுக்கிறது கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற யுத்தங்கள். நான் சொல்ற எத்தனை பேர் புரியுது? சொல்றது புரியுதா உங்களுக்கு? யுத்தம்ன்றப்ப நான் எதை பத்தி பேசுறேன்? அடிதடியை பத்தி பேசுறேன் இல்ல. உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை தான் இந்த இடத்துல யுத்தம் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இதை நீங்க பாக்குறீங்க, வியாதியை பாக்குறீங்க, குழந்தை இல்லைன்றத பாக்குறீங்க, சமாதானம் இல்லைன்றத பாக்குறீங்க, கடனை பாக்குறீங்க, பிள்ளைங்க பிரிந்து போறத பாக்குறீங்க, பிள்ளைங்க கர்த்தருக்குள் இல்லைன்றத பாக்குறீங்க, வீட்டுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லைன்றத பாக்குறீங்க. ஆனா பார்த்துட்டு எப்படி இருக்கிறீங்க? அமைதலா இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமாய் மாறணும்னா முதலாவது கர்த்தர் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிற யுத்தத்தை நீங்க ஃபேஸ் பண்ணணும். அதை பயந்து ஓடக்கூடாது. இல்லைன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், கணவன் ரசிக்கப்படலையா இருக்கட்டும், மனைவி ரசிக்கப்படலையா இருக்கட்டும், பிள்ளைங்க ரசிக்கப்படலையா இருக்கட்டும், வீட்டுல சண்டையா இருக்கட்டும், எனக்கு என்ன? நீங்க அப்படியே இருப்பீங்கன்னா அந்த யுத்தம் ஒரு நாள் உங்களை என்ன பண்ணிரும்? அந்த இருள் உன்னை முழுவதும் மூடிரும், ரட்சிப்பை எடுத்து போட்டுரும். வசனம் சொல்லுது பாருங்க, கிதியோன் பார்க்கிறான் 1,35,000 பேர் எதிர்த்து வராங்க. கிதியோனுக்கு தெரியும் கர்த்தரனை அழைத்ததே எதற்கு? அந்த மீதியானவர்களை அழிக்க. அதே போல தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை ரட்சித்து வைத்திருக்கதே எதற்குனா உன் வீட்டுக்கு ரட்சிப்பு கொண்டு வர. நீ ரட்சிப்பை பார்த்து பிசாசு போராட்டத்தை பார்த்து பயந்து அமர்ந்துகிட்டு இருக்க கர்த்தரை ரட்சித்து சர்ச்சுக்குள்ள கொண்டு வரல. ஏன் கர்த்தருடைய இருளிலிருந்து எடுத்து வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வந்தார்? உள்ள வந்துட்டு நீ வெளிச்சத்துல உட்கார்றதுக்கா? சொல்ல எத்தனை பேர் புரியுது? ஏன் இன்னைக்கு உங்களை எல்லாம் பிரித்தெடுத்து சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்? உள்ள வந்துட்டும் வீட்டுல சண்டை நடக்கட்டும், உள்ள வந்துட்டு வீட்டுல பிரச்சனை நடக்கட்டும்னா இல்ல, நீ எதிர்த்து போராடுறதுக்காக தான், இருளை அகற்றுறதுக்காக தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார்.
கிதியோனை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறது மீதியானர்களை யார் கையிலிருந்து விடுவிக்கணும்? சாரி, மீதியானர்களை முறியடிக்கணும். எதற்கு? இஸ்ரவேலர்களை மீதியான் கையிலிருந்து முறியடிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறது வீட்டுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரதாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? யுத்தத்தை பார்த்துட்டு யுத்தம் சூப்பரா இருக்கு, சண்டையா நல்லா சண்டை போடுறோம், எனக்கு என்ன, எங்க அம்மா அப்பா தானே சண்டை போடுறாங்க. பிள்ளைங்க வழி மாறி போனாலும் பெற்றவங்க சொல்லி சொல்லி பார்த்துட்டு திருந்துரு கிடையாது. இனிமேல என்ன பிரயோஜனம்? வீட்டுல கடன் இருக்கு, பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனா ஒரு கடனை அடைக்கிறது கிடையாது. எனக்கு என்ன, அப்பா அம்மா பாத்துக்கிட்டோம். கணவருக்கு கவலை கிடையாது, மனைவிக்கு கவலை கிடையாது. தேவ பிள்ளைகளே, முதலாவது கர்த்தருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமாய் மாறும்னா கர்த்தர் சொல்ற யுத்தத்தை தைரியமா எதிர்கொள்ளணும். சொல்ல எத்தனை பேர் புரியுது? எப்ப எதிர்கொள்ள முடியும்? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி கிதியோன் மேல் வந்தபோது அவன் என்ன பண்ணுகிறானா, 4 கோத்திரத்தங்களையும் கூடி 32,000 பேரை கூட்டுகிறான். பயந்து நடுங்கி கொண்டிருந்த கிதியோன், கர்த்தருடைய ஆவி கிதியோன் மேல் வந்தபோது யுத்தத்தை ஃபேஸ் பண்ண தயாரா மாறுறான். தேவ பிள்ளை, கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் இருக்குமானால் யுத்தத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பயந்து ஓட மாட்டீங்க, அமைதலா இருக்க மாட்டீங்க. யுத்தத்தை பார்த்து அதை நோக்கி நீங்க போராடுவீங்க. அல்லேலூயா. ஒரு பக்கம் கிதியோன் இந்த யுத்தத்துக்கு நேராய் போனாலும், ஆனா கிதியோனுக்குள்ள இன்னும் அந்த பயம் முழுசா போகல. இன்னும் கிதியோனுக்குள்ள கேள்வி நிறைய இருந்துச்சு. அடுத்த அடையாளத்தை கேட்கிறாப்புல. என்ன கேட்கிறாப்புல? ஒரு பக்கம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டாப்புல, 32,000 பேரை கூட்டிட்டு இப்ப திரும்ப ஆண்டவர்ட்ட அடையாளம், ஆண்டவரே உண்மையாலுமே நீங்க தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி 4 தடவை அடையாளம் கேட்கிறான். எத்தனை தடவை? 4 தடவை. முன்னாடி 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க தான் பேசுறீங்களான்னு முத கேட்பாப்ல. அடுத்து 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, 2 அடையாளம் இந்த இடத்துல கேட்பார். என்ன கேட்பார் அப்படின்னா, ஆட்டு தோலை என்ன பண்ணிருவாப்ல, அதை வெட்டி நான் போட்டுறேன், நாளை காலையில பார்ப்பேன், பனி வெறும் ஆட்டு தோல்ல மாத்திரம் தான் இருக்கணும், தரை எப்படி இருக்கணும், வறட்சியா இருக்கணும், ட்ரையா இருக்கணும். அப்படின்னா நீங்க தான் என்னை போக சொல்றீங்க, நான் புரிஞ்சு கொள்ளுவேன், நான் யுத்தத்துக்கு போறேன். ஆண்டவர் தூங்கிடுவான். அடுத்த நாள் பார்த்தா ஆண்டவர் அதே மாதிரி ஆட்டு அந்த தோல், சின்ன தோல் மட்டும் பனியா இருக்கும், தரை எல்லாம் எப்படி இருக்கும், ட்ரையா இருக்கும். கேட்டாலும் அடையாளம் கேட்டான்ல, சரி யுத்தத்துக்கு போகணும்ல. இப்ப ஆண்டவரே முன்னும் ஒரு விஷயம் கேட்கிறேன், என் மேல கோபம் கொண்டுறாதீங்க, இப்ப அதே அப்படியே மாத்தி பண்ணுங்க, தரை ஃபுல்லா பனியா இருக்கட்டும், ஆட்டு தோல் மட்டும் எப்படி இருக்கட்டும், வறட்சியா இருக்கட்டும். ஆண்டவர் இன்னும் பொறுமையா, சரி போடா போய் தூங்கிட்டு வாடான்றார். போய் தூங்கிட்டு பார்த்தா தரை ஃபுல்லா பனியா இருக்கு, ஆட்டு தோல் மட்டும் என்னவா இருக்கு. அப்பனாலும் யுத்தத்துக்கு போல, அப்பையும் போல ஆளை கூட்டிட்டு போய் பாலை அந்த கிட்ட வரைக்கும் போயிட்டான். இன்னும் யுத்தத்துக்குள்ள போல, இன்னும் பயந்துகிட்டே இருக்கான். இந்த அடையாளம் வந்தோன்னா அடுத்த ஸ்டெப் போயிட்டான், ஆளை திரட்டிட்டு அவங்க கிட்ட கேம்ப் வரைக்கும் போயிட்டான். ஆனா இன்னும் பயம் இருக்கு. அடுத்து 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அடுத்து அடையாளத்தை கேட்கிறான். பயந்துகிட்டு இருப்பான். ஆண்டவர் சொல்ல, மறுபடியும் அடையாளத்தை கேட்பான்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அவன் என்ன பேசுறான்னு போய் கேளு அப்படின்னு கேட்கும்போது அவங்க பேசுவாங்க, கிதியோன் நம்மளை கொன்று போட்டுருவான், கிதியோன் நம்மளை தோற்கடித்துருவான் அப்படின்னு அவன் வாயிலேருந்து வருது. இப்ப ஐயாக்கு என்ன வருது, தைரியம் யுத்தம் பண்ண போறான். அடையாளம் கேட்கறது தப்பு கிடையாது, அடையாளத்தை மாத்திரம் கேட்டுட்டு எதுவுமே பண்ணாம இவன் இருக்கக்கூடாது. அடையாளம் கேட்கறது சரி. ஆண்டவரே இந்த வேலையை நான் எடுக்கணுமா, எனக்கு இந்த அடையாளத்தை கொடுங்க. இந்த வீடை வாங்கணுமா, எனக்கு இந்த அடையாளத்தை கொடுங்க. இந்த நபரை திருமணம் பண்ணுமா, எனக்கு இந்த அடையாளத்தை கொடுங்க. இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுமா, அந்த அடையாளத்தை கொடுங்க. இந்த வாகனத்தை வாங்கணுமா, அடையாளத்தை கொடுங்க. அடையாளம் கேட்கறது தப்பு கிடையாது. தேவ சுத்தத்தை ஆண்டவரே அறிந்து கொள்றதுக்கு எனக்கு அடையாளம் தாங்க, தப்பு கிடையாது. ஆனா அடையாளத்தை மாத்திரம் கேட்டுக்கொண்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் தொடர்ந்து உனக்கு அடையாளத்தை கொடுத்து கொண்டிருக்கும், போ நீ யுத்தத்தை எடுத்து பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன். வழிவாசலை கர்த்தர் திறக்கும் போது இன்னும் அடையாளத்தை காட்டுங்க, இன்னும் அடையாளத்தை காட்டுங்க, இன்னும் அடையாளத்தை காட்டுங்க சொல்லி வீட்டில உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. யுத்தம் செய்யாம அமைதலா வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நேரத்தை அப்படி அநேகர் இந்த இடத்துல என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் இந்த கேட்டகரி என்னது, அடையாளத்தை கேட்டுக்கொண்டுட்டு எதுவுமே பண்றது கிடையாது. ஆண்டவரே அந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா, அடையாளத்தை கர்த்தர் அடையாளத்தை கொடுத்துருவாரு, அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதே கிடையாது, அந்த வேலையை பண்றதே கிடையாது, அந்த நபரை திருமணம் பண்றதே கிடையாது. இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, அடையாளம் எதுவும் கேட்கறது கிடையாது, பாக்குறதெல்லாம் பண்றது. என்னது, அடையாளம் எதுவும் கேட்கறதே கிடையாது, பாக்குறதெல்லாம் பண்றது. அந்த வேலையா உடனே அந்த வேலை, இங்க 10,000 கொடுக்கறானா உடனே அந்த இடம், இங்க 15,000 உடனே இந்த இடம், இந்த பொருளா உடனே அந்த பொருள், அந்த பிசினஸா உடனே இதை மூடிட்டு அதை ஆரம்பிக்கிறது.
தேவ பிள்ளைகளே, நீ யுத்தத்துக்கு முதலாவது சொல்ல வேண்டும். இரண்டாவது, அந்த யுத்தம் தேவ சித்தமா என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடையாளத்தோடு சொல்ல வேண்டும். ரெண்டு முக்கியம். ரெண்டு பேலன்ஸ் இருக்கணும். கர்த்தர் சொல்லாத யுத்தத்தை உட்கார்ந்து பண்ணிக்கொண்டு ஆண்டவரே இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு இருக்காதீங்க. கர்த்தர் வீட்டை கட்டுன்னு சொன்னா அந்த நேரத்துல கட்டணும். ஆண்டவர்ட்ட எதுவும் கேட்கறது கிடையாது. வீடை கட்டிடுறது, வீடு என்ன பண்றது கிடையாது, முடிகிறது கிடையாது. ஆனா அதே அடையாளத்தோடு செஞ்சா வீடு முடியப்படும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? பிள்ளைங்க திருமண காரியத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா அடையாளத்தோடு திருமணத்தை பண்ணி வைக்கணும். பார்த்தவங்க எல்லாம் திருமணத்தை பண்ணி வச்சிடக்கூடாது. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? அப்ப முதலாவது யுத்தம் செய்ய வேண்டும். அடுத்து அடையாளத்தை கேட்டு கொண்டு போகணும். எந்த அடையாளத்தையும் கேட்காம நான் நினைச்சதான் ஆண்டவரை செய்வேன் செய்யக்கூடாது. இன்னொரு பக்கம் அடையாளத்தை மாத்திரம் கேட்டுக்கொண்டு எதுவுமே செய்யாமல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பட்டயம் உங்களுடைய பட்டயமாய் மாறணும்னா முதலாவது என்ன பண்ண வேண்டும்? யுத்தம் செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற யுத்தத்தை எதிர்த்து போராடுங்க. வசனம் அழகாய் சொல்லுது, 4 குரூப் இருக்கு. ஆனா கிதியோன் பயப்படல, ஆட்களை திரட்டுறான். அடுத்து அவனுக்குள்ள அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. ஆனா அந்த ஸ்டெப் பாத்தீங்களா, அந்த முதல் ஸ்டெப், கர்த்தர் எனக்கு அடையாளத்தை காட்டிட்டான், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது இந்த இடத்துல? முதலாவது கர்த்தருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமாய் மாறணும்னா நீங்க என்ன பண்ணுங்க? யுத்தத்தை செய்யுங்க. கர்த்தர் சொல்லாத யுத்தத்தை செய்யாதீங்க. கர்த்தர் சொன்ன யுத்தத்தை செய்யாம இருக்காதீங்க. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? கர்த்தர் சொல்லாத யுத்தத்தை செய்யாதீங்க. கர்த்தர் சொன்ன யுத்தத்தை செய்யாம இருக்காதீங்க. அல்லேலூயா. அப்படி செய்வீங்கன்னா கர்த்தருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமாய் மாறும். அந்த பட்டயத்தை வைத்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடை கற்களை ஈஸியா தகர்த்து போட்டு உங்களால போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது மாற்றம், நமக்குள்ள வர வேண்டிய இரண்டாவது மாற்றம், ஜெயம் நம்மால் உண்டானதல்ல, கர்த்தரால் உண்டானது. இரண்டாவது மாற்றம், ஜெயம் நம்மால் உண்டானதல்ல, கர்த்தரால் உண்டானது. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2 மற்றும் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியாரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாவது மாற்றம் என்னன்னா, ஜெயம் நம்முடைய பலத்தினால கிடையாது. ஜெயம் யாரால உண்டாகிறது? கர்த்தரால. வாழ்க்கையில ஜெயம் நீங்க பண்ணுகிற ஹார்ட் ஒர்க்னால கிடையாது. அது தேவன் முன் கூட இருந்து செய்கிற கிரியையினால. இப்ப கிதியோன் ஆயத்தம் ஆயிட்டாப்ல. எப்படி ஆயத்தம் ஆயிட்டாப்ல? அடையாளத்தை பெற்றுக்கொண்டார். என்ன அடையாளத்தை பெற்றுக்கொண்டார்? அந்த ஆட்டுத்தோலையும் அந்த அடையாளம் மாத்தி. இப்ப யுத்தத்துக்கு போலான்னு நினைக்கும் போது 32,000 போகும்போது கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க, நான் மீதியானரை உன் கையில இருந்து விடுவிக்கிறதுக்கு இந்த ஜனம் மிக அதிகமா இருக்கு. மீதியானர் எத்தனை பேர் இருக்கிறான்? 1,35,000 பேர். இவங்க கையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? 32,000 பேர். ஆண்டவர் சொல்றா இதுவே அதிகம்ன்றார். ஆல்ரெடி எண்ணிக்கையில குறைவு. 32,000 எங்க இருக்கு? 1,35,000 எங்க இருக்கு? அவன் எல்லாம் யுத்தம் தெரிஞ்சவன். இவங்களுக்கு யுத்தமும் அதிகமா தெரியாது, யுத்தம் பண்ணவும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், இது அதிகமா இருக்கு. நான் இதோட அனுப்புனா நீ 32,000 பேரை வச்சு யார கொன்றுவ? 1,30,000 பேரை நீ கொண்டுட்டு இஸ்ரவேல் மக்கள் என்ன பேசுவான்? வீம்பு பேசுவான். ஏன் பலத்தினாலதான் மீதியான நான் கொன்றேன். அந்த 4 கூட்ட மக்களையும், அந்த 4 தேச மக்களையும் யார் வென்றா? நான் வென்றேன். ஏன் பலத்துல, என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸால, என்னோட யுக்தியால நான் என்ன பண்ணேன்? அவர்களை வென்றேன் என்று வீம்பு பேசுவாங்க. அதனால என்ன பண்ண போறேன்? இந்த எண்ணிக்கையை நான் குறைக்க போறேன் ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? இது கிதியோனுக்கு, யுத்தம் என்னுடையது, யுத்தத்துல வர ஜெயமும் என்னுடையது, யுத்தத்துல என் சொல்ல கேட்டு பங்கெடுக்கிறது மாத்திரம் தான் உன்னுடைய ஆண்டவர் கத்துக் கொடுக்கிறார். சொல்ல எத்தனை பேர் புரியுது? திரும்ப சொல்றேன், உன் லைஃப்ல இருக்கிற பிரச்சனை அது ஏன் பிரச்சனை, உன் லைஃப்ல இருக்க போராட்டம் அது ஏன் போராட்டம்.
அந்த பிரச்சனையிலிருந்து விடுவை கொண்டு வருவது நான் தான். ஆனா அந்த பிரச்சனையில நீ என்ன பண்ணுன்றத சொல்றத மாத்திரம் தான் நான் சொல்லுவேன் ஆண்டவர் சொல்கிறார். அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஜெயத்தை அவர் தான் தர முடியும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மனநிலை என்ன? மனநிலை நம்ம மனநிலை என்ன? ஏன் கரம், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நான் இரவு முழுசும் வேலை பார்ப்பேன், நான் இரவு முழுசும் உழைப்பேன், அப்பதான் என்ன பண்ண முடியும்? பணத்தை வீட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்பதான் வீட்டுக்கு என்ன கொண்டு வர முடியும்? உயர்வை கொண்டு வர முடியும். என் வியாதி எப்ப போகும்? நான் அந்த டாக்டர்கிட்ட போனாதான். எத்தனை மலை ஏறி அத்தனை கடல் தாண்டி அந்த ஊர்ல போய் அந்த டாக்டரை பார்த்தாதான். இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. நீ கர்த்தரை தேடாம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் வாய்க்காது. அதுதான் இங்க ஆண்டவர் சொல்கிறார். நீங்க கர்த்தரை முதலிடத்துல வைக்காம உங்க பலத்தை முதலிடத்துல வைத்து உங்க சாமர்த்தியத்தையும் உங்களுடைய ஆள் பழக்கத்தையும் உங்க பலனையும் நீங்க நம்பி முயற்சி செய்வீங்கன்னா நீங்க தோற்று போய். அதான் ஆண்டவர் முதல் கத்துக் கொடுக்குறாங்க. அதுதான் என்ன பண்றாரு தெரியுமா? 32,000 இருந்து 300 பேராய் மாத்துறார். ஏதாவது சாத்தியம் இருக்கா? இங்க ஏதாவது ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கா? 32,000 இருந்து ஆல்ரெடி 32,000 கம்மி. 1,35,000 பேருக்கு 1,35,000 பேர் யுத்தம் பண்ணணும்னா 32,000 ஆல்ரெடி கம்மி. ஆண்டவர் என்ன பண்றாங்க? அதையும் குறைத்து தரை மட்டும் என்னது கொண்டு வருகிறார். 300 சாத்தியமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு 300 கூட அவர் தேவை கிடையாது. கிதியோன் ஒரு ஆள் கூட போதும். இது ஆண்டவர் என்ன கத்து கொடுக்கிறாரு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆண்டவரே, எப்படி நாங்க வெறும் 300 பேரு, அவன் எப்படி 1,35,000 பேரு? ஜெயத்தை பெற்ற போது அவன் புரிஞ்சு கொண்டிருப்பான், ஜெயத்தை கொடுத்தவர் கர்த்தர், என்னை அனுப்புகிறவர் கர்த்தர். அங்க இருக்கிற எண்ணிக்கை பிரச்சனை கிடையாது. என் கூட இருக்கிறது யாரு? கர்த்தர் என் கூட இருக்கிறார். கிதியோனுக்கு நல்லா புரிஞ்சுச்சு, யுத்தத்துல ஜெயம் யாரால வருகிறது? கர்த்தரால வருகிறதை தவிர்த்து என் கூட இருக்கிற நபர்னால கிடையாது, அவங்களுடைய ஆள் பலத்தினால கிடையாது, அவங்களுடைய பண பலத்துல கிடையாது. கிதியோன் தெரிஞ்சிருச்சு. தேவ பிள்ளைகளே, இந்த ரகசியத்தை நீங்க எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க யுத்தத்துல ஜெயிக்கணும்னா, if you want to succeed in your life, depend upon God, rely upon God. நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் மேல சார்ந்துருங்க. அதை நீங்க அறிக்கை செஞ்சு அந்த மாற்றம் உனக்கு இருக்கணும். அந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ணும்போது, ஆண்டவரே நான் இதை பண்றேன், நீங்க இதை பண்ண சொல்றீங்க, நான் பண்றதுனால ஜெயம் வர போறது கிடையாது, ஜெயத்தை நீங்க தான் கொண்டு வர போறீங்க. அசல் எத்தனை பேர் புரிகிறது? ஜெயம் கர்த்தரால் உண்டாகிறது, நம்மால கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஏன் நீங்க யுத்தத்துல தோக்குறீங்க தெரியுமா? ஏன்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நான் தான். வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை நான் தான் கொண்டு வர முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்க வீட்டுக்குள்ள பணத்தை நீங்க தான் கொண்டு வர நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இரவும் பகலும் வேலை செஞ்சாதான் பணம் வீட்டுல தங்கு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, வேலை செய்யறது தப்பு கிடையாது. ஆண்டவர் கிதியோன் எங்க இருந்தா போக சொல்றாரு? யுத்தத்துக்கு போதானே சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு? யுத்தத்துக்கு போகும்போது என்ன மனநிலையில போ, யுத்தம் பண்றனால ஜெயம் வர போது கிடையாது, நாவும் கூட இருக்கிறதுனாலதான் ஜெயம். அசல் எத்தனை பேர் புரிகிறது? அல்லேலூயா. இந்த ரகசியம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாற்றம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மலை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இமை போல உடைஞ்சு விடும். பண்ணி பாருங்களேன். இந்த மாற்றத்தை உள்ள கொண்டு வாங்க. படிக்க முடியலையா? உட்கார்ந்து ஐயோ படிக்கணும் முட்டாத உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு படிக்க ஞானத்தை கொடுங்க, எக்ஸாமை கிளியர் பண்ண எனக்கு ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க, நான் வெறும் முயற்சி செய்கிறேன், நீர் என்னோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க பாருங்க. வியாதி உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறதா? ஆண்டவரே மாத்திரையை போடும்போது இந்த மாத்திரையை நான் நம்பல, டாக்டரை போய் பார்க்கும்போது டாக்டரை நான் நம்பல, உண்மை நான் நம்பி இருக்கிறேன், அதை நம்பி இந்த மாத்திரையை போறேன்னு போட்டு பாரு, என்ன சுகம் வருதுன்னு பாருங்க. கடன் இருக்கும்போது இரவு முழுசு வேலை பார்த்தாதான் பணம் வரும்னு நினைக்காத. கடன் இருக்கும்போது ஆண்டவரே நீர் தான் என்னை கடனில இருந்து விடுதலையாக்க முடியும், நான் உழைக்கிறேன், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் கேட்டுப்பாரு, கர்த்தர் உனக்கு ப்ரமோஷனை தருவா. நீங்க உங்க பலத்தை நம்பினா ஞாயிற்றுக்கிழமை எங்க தான் உட்காந்துருப்பீங்க? கடையில தான் உட்காந்துருப்பீங்க. நீங்க உங்க பலத்தை நம்பினா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேலையை தேடிதான் போவீங்க. எந்த சமூகத்தை விட்டு போவீங்க? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில யுத்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் யுத்தம் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவ கரம் இருந்தால் மாத்திரம்தான் யுத்தத்தை ஜெயிக்க முடியும். உங்க சுயத்துல உங்களால பண்ணவே முடியாது. அதுதான் ஆண்டவங்க கத்துக் கொடுக்கிறார். வெறும் 300 பேரை வைத்து 1,35,000 பேர் என்ன பண்ணுகிறார்? முறியடிக்கிறார்.
ஹல்லேலூயா. ரெண்டு விதமான டெஸ்ட் வைக்கிறார். என்ன சோதனை வச்சார் அப்படின்னா, வந்து பயந்து நடுங்குறவன் போட்டுன்றார். யாருக்கெல்லாம் பயத்தோட நடுக்கத்தோட இருக்கிறியோ அந்த குரூப் அனுப்பிவிடு அப்படின்னு சொன்ன கிதியோன் சொல்றான். யாரெல்லாம் பயந்து, ஏன்னா அங்க எத்தனை பேர் இருக்கிறான்? வசனம் சொல்லுது, அவன் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறானா, கடற்கரை மணலை போல இருக்கிறானா. அவன் வச்சிருக்கிற கேமல், தமிழ்ல என்ன வரும், ஒட்டகங்களுக்கு கணக்கே கிடையாதான். இதெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க? இந்த 32,000 பேர் பார்த்துட்டு இருக்கிறான். கிதியோன் என்ன சொல்றாப்புல, வா கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. இங்க இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்குது? கிடு 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 நடுங்கிட்டு இருக்கு. பாண்டவர் சொல்றார், யாரெல்லாம் இந்த பயந்து நடுங்கிட்டு இருக்கிறோ அந்த குரூப்பை வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு. வாலண்டியரா அனுப்பிடலாம். ஏதோ ஒரு சூட்ல வந்துட்ட, இப்ப உனக்கு வாய்ப்பு தரேன், வீட்டுக்கு போலாம்னா போலாம். எத்தனை பேர் போனான்னு தெரியுமா? 20,000 பேர் ஓடி போயிட்டான். எத்தனை பேரு? விட்ரா சாமி அப்படின்ட்டு 20,000 பேரு துண்ட காணம் துணிய காணம் என்ன பண்ணிட்டான். மீத இருக்கிற எத்தனை பேரு? 12. ஆல்ரெடி 32 பத்தாது, இதுல 20 பிச்சுக்கிட்டு போயிருச்சு. இப்ப அடுத்த ஆண்டவர் இன்னொரு ஒரு சோதனையை வைக்கிறார். ஏன்னா இப்ப இவங்க நடந்து போய் இப்ப என்ன இருக்கிறான், தாகமா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பயங்கர தண்ணீர் தாகத்துல இருக்கிறாங்க. இப்ப தண்ணீர் குடிக்கிற இடத்துக்கு கொண்டு போ. 2 விதமாய் மக்களை பிரி. ஒருத்தவன் கையில மோந்து நாய் மாதிரி தண்ணியை நக்கி குடிக்கிறவன் ஒரு குரூப் ஆகவும், இன்னொருத்தவன் முனங்கால் போட்டு தாகத்துல மூஞ்சிய உள்ள விட்டு குடிக்கிறவன் ஒரு குரூப்பாகவும் பிரின்றார். நான் சொல்லுங்க, புரியுதா? ஏன்னா எப்படிப்பட்ட இருக்கான், தாகத்துல இருக்கிறான். சொல்லுவாங்கல்ல, மாடு வைக்க போல பார்த்தா என்ன பண்ணுமா, வைக்க போல போய் சாப்பிடும்ல. அந்த மாதிரி சூழ்நிலை, அவ்வளவு பசி. அப்ப தண்ணி கிட்ட கொண்டு போறாங்க. ஒரு குரூப் என்ன பண்ணுது, குனிஞ்சு தண்ணிய கையில அள்ளி நாக்குல நக்கி சாப்பிடுது. இத தனியா பிடிச்சிட்டான். இன்னொரு குரூப் என்ன பண்ணுச்சு, தலைய உள்ள விட்டு தண்ணி கிடைச்சிருச்சுடான்னு. இவன் ஆண்டவர் சொன்னா, உள்ள விட்டு குடிச்சாம பாருயா அவனை தள்ளிருன்றார். அவனதெல்லாம் எத்தனை பேர் போயிட்டான்? 12,000 பேர் ஓடி போயிட்டான். எத்தனை மீத இருந்தது? என்ன, இந்த 300. எது கையில எடுத்து. ஏன் ஆண்டவர் இந்த இத ஒரு நாய்க்கு ஒப்புறாருன்னா, ஏன்னா நாய் எப்படி குடிக்கும்? முனங்கால் போட்டு குடிக்குமா? குடிக்காது. ஏன்னா அதோடைய கழுத்து தண்ணிக்கு எட்டுற தூரம் தான் இருக்கும். அதே சமயம் உள்ள இருந்து ஏதோ முதலையோ ஏதோ வந்தா டக்குன்னு என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ணும். உடனே எதிரில இருந்து என்ன பண்ணிடுவது, பிரிஞ்சு ஓடக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா தண்ணிக்குள்ள முன்னவன் வெளியே வரும்போது என்ன இருக்காது, தலை இல்லாம. இது ஒரு யுக்தி. ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்படிப்பட்டவனை பிரின்னு சொல்லிட்டாப்ல. பிரிச்சு பார்த்தா இது கூட வரும், இது கம்மியா வரும்னு பார்த்தா அப்படியே மாறி வந்திருக்கு. மிச்சம் இருக்க எத்தனை பேரு? வெறும் 300 பேர். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? இப்ப வாசிங்க இந்த வசனம், இப்ப புரியும் பாருங்க. 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உன்னை ரட்சிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த 300 பேரை கொண்டு நான் உங்களை ரட்சிக்க போறேன். இப்ப ஆயத்தமாயிட்டடா, போடா யுத்தத்துக்குன்றார். அல்லேலூயா. என்ன கத்து கொடுக்கிறார்? எண்ணிக்கையில கிடையாது, நான் உன் கூட இருந்தா எதுவும் சாத்தியம். அல்லேலூயா. உன் எதிரியின் படை எப்படி இருக்குன்னு பிரச்சனை கிடையாது. உனக்கு பிசாசு எவ்வளவு பெரிய துக்கத்தை வச்சிருக்கான், எவ்வளவு பெரிய தடையை வச்சிருக்கான், எவ்வளவு தாமதத்தை வைத்திருக்கான் பெருசு கிடையாது. நான் உன் கூட இருக்கிறேன், இனி போ, காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளை, இந்த மாற்றத்தை உங்க மனநிலையில கொண்டு வாங்க. மாற்றத்தை. இனி உங்க பிரச்சனைய நீங்க டீல் பண்ணாதீங்க. தேவன் என் கூட இருக்கிறார். கர்த்தருடைய பட்டயம் என் கையில இருக்கு. இதை வைத்து நான் என்ன பண்ண போறேன்? போராட போறேன். எடுத்து பாருங்களேன். இதை சொல்லிட்டு உன் திருமண காரியத்தை எடுத்து பாருங்க, உன் வேலையை எடுத்து பாரு, வீட்டில் சமாதானத்தை எடுத்து பாருங்க, வீடை கட்டி பாருங்க, நில பிரச்சனையை எடுத்து பாருங்க, எப்படி முடியுதுன்னு பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? ஜெயா யாரால? கர்த்தரால. உங்களை உடைச்சிடணும். உங்களுக்கு புரியுதா? உங்க தாளந்த உடைச்சிடணும், உங்க ஞானத்தை தூக்கி போட்டுறணும், உங்களுக்கு இருக்கிற பழக்கத்தை தூக்கி போட்டுறணும், உங்களுக்கு இருக்கிற பண பலத்தை தூக்கி போட்டுறணும், உனக்கு இருக்கிற ஆள் பலத்தை தூக்கி போட்டுறணும். இதெல்லாம் கையில வைத்திருந்தா நீ யாருடைய பட்டயத்தை கையில வைத்திருக்கிற? உங்களுடைய பட்டயத்தை கையில வைத்திருக்கிறீங்க. கர்த்தருடைய பட்டயம் உங்க கையில வரல. ஏன்னா ஆண்டவர் அதான் தெளிவா சொல்றாரு பாருங்க. 32 பேரை வைத்து நீ ஜெயிச்சிட்ட, ஒருவேளை நீ என்ன சொல்லுவ? நான் தான் ஜெயித்தேன், கர்த்தர் எனக்கு இதை தரலன்னு சொல்லிடுவ. சாத்தியமே கிடையாது. 300 பேர். இப்ப யுத்தத்துக்கு போ. யார சார்ந்திருப்ப? என்னை சார்ந்திருப்ப. சில நேரத்துக்கு கர்த்தர் உன்னை ரொம்ப எளிமையா மாத்தி விடுவார், ரொம்ப எளிமையா கொண்டு வந்துருவார். யாருடைய உதவி இல்லாம கீழே உட்கார வச்சிருவார்.
யாருடைய சப்போர்ட் இல்லாம கீழே உட்கார வச்சிருவார். எதற்கு தெரியுமா? நீ அவரை சார்ந்திருக்கும் போது கர்த்தர் உன்னை புழுதிலிருந்து உயர்த்துவார். அப்ப நீ சொல்லுவ, என்னை புழுதிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்தது என் தேவனாய கர்த்தர் ஒருவதே. ஏன்னா கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயமாய் மாறுது. கர்த்தர் எனக்கு வந்த எல்லா தீங்குக்கும் இக்கட்டுக்கும் என்னை என்ன பண்ணினார்? உடைத்து நீங்களாக்கி நிரட்சித்தார். இந்த மாற்றம் உங்க மனநிலையில வரணும். அப்பதான் நீங்க உங்களுடைய லைஃப்ல இருக்க பிரச்சனையில இருந்து உங்களால் வெளியே வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2017 நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த வருஷம். பிறந்தப்பலே என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா நான் ஒப்பு கொடுத்திருந்தேன். ஆனா வாலிப வயசுல எனக்கு வந்து ஊழியம் பண்ண மனசுல எனக்கு வந்து பெரிய IPS ஆபீசரா மாறணும். ஸோ அப்ப என்னுடைய திட்டத்தை போட்டு நான் போய் கொண்டேன். பயங்கர ஃபெயிலியர்ஸ் லைஃப்ல, தோல்வி தோல்வி 3 வருஷம் பயங்கர தோல்வி. அப்ப ஆண்டோடைய அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. நீ ஊழியத்துக்கு தான் உன்னை அழைத்து இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எனக்கு வர சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு ஊழியம் பண்ண தெரியாது. வந்தா தானே பண்ண முடியும். நான் ஒரு தடவை கூட மெசேஜ் கொடுத்தது கிடையாது யாருக்கும். பைபிள்ல என்ன இருக்குன்னு தெரியாது. பைபிள் ஒரு தடவை கூட வாசித்தது கிடையாது. எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு தெரியாது. வெறும் எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லா வந்து சண்டே கிளாஸ் ஸ்டோரி தான். நான் சொல்றது எப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் நான் இருந்தேன். 2017. ஆனா ஆண்டவர் தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்கிறார். அப்ப ஆண்டவரை நான் வந்து கிதியோன மாதிரி ஒரு அடையாளம் கேட்டேன். அப்ப என்னுடைய பாஸ்டர் வந்து எனக்கு சொன்னா என்ன பண்ணா, நீ SIBCல அப்ளை பண்ணு அப்படின்றாங்க. சரிங்களா? பெங்களூர்ல பைபிள் காலேஜ். அப்ப நான் SIBC வெப்சைட் வாழ்க்கையில முதல் தடவை எந்த மாசம் போனேன் தெரியுமா? ஏப்ரல் 25 26ஆம் தேதி தான் போனேன். அந்த வருஷத்துக்குரிய அகாடமிக் இயருக்கு. ஜூன்ல காலேஜ் ஓபன் ஆயிடும். ஆனா நான் ஓபன் பண்ணது வெப்சைட் எப்ப? ஏப்ரல் 25. ஜனவரி மாசத்தோட அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்சு ஆட்களை எடுத்துருவாங்க. அந்தந்த வருஷத்துக்கு எந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை யாரும் அலோவ் பண்ண போறோம். ஆனா நான் 3 மாசம் தள்ளி ஏப்ரல் 25 தான் ஓபனே பண்ணேன். பண்ணி 3 நாள் 4 நாள் எங்க பாஸ்டர் 10 போன் பண்ணி என்னடா போட்டியா போட்டியா போட்டியான்றதுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு தான் பொறுமையா போய் போட்டேன். நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும் போதே என்ன நினைச்சு போட்டேன், கண்டிப்பா என்ன பண்ணாது, வராது. இது ஒரு அடையாளம். அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறேன், வராட்டினா நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன். எங்க பாஸ்டர் என்னை பார்த்து சொல்றாரு, நீ ஆல்ரெடி லேட்டா தான் டவுன்லோட் பண்ணிருக்க, இதை ஒரு அடையாளமா வைக்காதுன்னு சொல்லி அனுப்புறாரு. நீ அப்ளிகேஷன் ஃபார்ம் வரலன்னு சொல்லிட்டு ஊழிய அழைப்புலன்னு போயிடாத, நீ லேட்டா போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். நான் வந்து கவலையே படல. ஏப்ரல்ல முடிய போது இன்னும் 1 மாசத்துல காலேஜ் ஆரம்பிக்க போது, யார் கொடுக்க போறா? இருந்தா மே 26 28 ஒரு போன் வருது. போன் அட்டன் பண்ணி பார்த்தா SIBCல இருந்து பேசுறாங்க. எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. ஜாஷ்வாவான்னு கேக்குறாங்க. நான் சொல்றேன் ராங் நம்பர்னு வச்சிருவோமான்னு போன வைக்கலாம்னு யோசிக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த சிந்தனை தான் ராங் நம்பர். எனக்கு தெரிஞ்சு போச்சு எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. பைபிள் காலேஜ்ல அப்ளிகேஷன் வந்துச்சு, ராங் நம்பர் வச்சு. அப்புறம் நான் பொறுமையா யோசிக்கிறேன், சாத்தியமே கிடையாது, எப்படி வந்துச்சு. அப்புறம் 2 நாள் டைம் கேட்டேன். அப்ப சொன்னாங்க, இந்த காலேஜுக்குள்ள வர்றதுக்கு அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க 2 நாள் கேக்குறீங்களே அப்படின்னாங்க. சரி டைம் எடுத்துக்கோங்க. அப்புறம் உட்காந்து ஓன்னு அழுதேன். எதுக்கு தெரியுமா? ஊழிய அழைப்பை கொடுத்துட்டீங்களேன்னு. உண்மையாவே சொல்றேன், அழுதேன் நான் உட்காந்து. எனக்கு ஊழிய அழைப்பு வந்துருச்சே, என்ன பண்ண போறேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்புறம் ஆண்டவரே, சரி இதெல்லாம் உங்களுடைய சித்தம், அடையாளத்தை கேட்டேன், கொடுத்துட்டீங்க, அவன் ஒப்பு கொடுக்குறேன். ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஊழியத்துல என்னைய பார்த்து எப்படி இவரெல்லாம் பாஸ்டரா மாறினாரு, பைபிள்லே ஒண்ணும் தெரியல, இவர் நம்மள எப்படி நடத்த போறோம், ஒருத்தன் எந்த வார்த்தையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைபிள் திறந்து வாசித்தா யாக்கோபுல 1 அதிகாரம் 4வது வருஷம் 5வது வருஷம் வருது. நீ ஒன்றுக்கும் குறைவுள்ளவனாய் இராமல் எல்லாத்திலையும் சம்பூர்ணமாய் நீ இருப்ப. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கும் கர்த்தரிடத்தில் கேட்கிறான், அப்பொழுது அவர் உனக்கு என்ன பண்ணுவார், பூரணமாய் தருவார். அப்படியே நெத்தில ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டேன். அடுத்து நோ மோர் டவுட், நோ மோர் சந்தேகம். அப்படியே எடுத்துக்கொண்டு ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். என்னை கர்த்தர் அடுத்த 9 வருஷத்துல மெசேஜே கொடுக்க தெரியாத என்னையை கர்த்தர் பிரசங்கிக்க வைத்தார். அநேக குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்ப வைத்தார். அநேகருக்கு வழிகாட்ட கர்த்தர் வைத்தார். அனைத்துக்கும் மேலாக கர்த்தர் ஒரு சபையை ஸ்தாபிக்க வைத்து சபையை நடத்தக்கூடிய கிருபையை தந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? எதுக்கு நான் சொல்ல வரேன் தெரியுமா? நான் அந்த ஊழியத்தை எடுத்தும் போது ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இது என்னால் ஆனது கிடையாது, உம்மால் ஆனது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்த மாதிரி உங்கள் கரியருடைய ஜங்ஷன்ல நீ இருந்து கொண்டு இருக்கலாம், என்ன பண்ண போறேன்னு தெரியாம குழப்பத்துல இருந்து கொண்டு, குடும்ப பிரச்சனையில இருந்து கொண்டிருக்கலாம். உங்க பலத்துல அதை பண்ணாதீங்க, தேவ பலத்துல பண்ணுங்க. கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் மாத்தி வைப்பார். அதுக்கு நான் நல்ல உதாரணம். நீங்க சொல்ல முடியுமா? பைபிள் காலேஜ்ல டீச் பண்றேன்.
நீ கர்த்தருடைய சத்தியங்கள் கர்த்தர் எனக்கு திறக்கும் போது கர்த்தர் எனக்கு வெவ்வேறான கோணத்தை கர்த்தர் எனக்கு வார்த்தையிலிருந்து காட்டுகிறார். இதெல்லாம் என்னால ஆனது கிடையாது, தேவ கிருபை. ஏன்னா அந்த ஊழியம் உம்முடைய ஆண்டவரே, ஒன்னும் தெரியாம வரேன், உம்மை சார்ந்து வரேன், உம்மை நம்பி இருக்கேன். அவரை சார்ந்திருந்த போது கர்த்தர் யுத்தத்தை ஜெயமாய் மாற்றினார். தேவ பிள்ளைகளே, நீ உனக்கு இருக்கிற யுத்தத்தை கர்த்தர் மேல் நீ சார்ந்திருப்பாயானால் கர்த்தர் நிச்சயம் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த மாற்றம் உனக்குள்ள வர வேண்டும். அடுத்து மூணாவது மாற்றம், தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன மாற்றம்? தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் 7ஆம் அதிகாரம் 9-11. ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனைகளிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனைகளிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனைகளிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். ஹல்லேலூயா. அடுத்து கிதியோன் ஒரு பக்கம் ஆளை கூட்டிட்டாப்ல, மீதியானர்கிட்ட போயிட்டாப்ல, 300 பேர்கிட்ட வந்துட்டாப்ல. ஒரு பக்கம் விசுவாசம் இருக்கு, ஆனா இன்னொரு பக்கமும் என்ன இருந்துகிட்டே இருக்கு? கிதியோனுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. பாண்டவர் தெரியும், அடுத்து ஒரு அடையாளத்தை கேட்டுருவான். எப்படிப்பட்ட ஆளு, அடையாளத்தை கேட்கிற ஆளு ஆண்டவர் தெரிஞ்சு போச்சு. இப்ப அவரே சொல்றாரு, நீயே என்ன பண்ணு, பூராவும் ஃப்ரெண்ட கூட்டிட்டு என்ன பண்ணு, அங்க எதிரியின் கேம்ப் இடத்துக்கு போ. மாறுவேடம் தரித்து போவாங்க அந்த டைம்ல. போ, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வா. அப்பொழுது நீ என்ன பண்ணுவோம், கை என்ன பண்ணும், திடப்படும். ஆண்டவர் தெளிவா எனக்கு அந்த இடத்த சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? 9ஆம் வசனம் 2வது பகுதி பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனை இடத்துக்கு போ, அதை உன் கையில் என்ன பண்ண, ஒப்பு கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்? நடந்துருச்சா நடக்க போதா? நடந்துருச்சுன்னு சொல்றாரு, ஆனா இன்னும் என்ன பண்ணல. அதுதான் கர்த்தருடைய பார்வை. இவன் ஒண்ணு பயந்துகிட்டு தான் இருக்கிறான். ஆண்டவர் விஷயத்த சொல்றாரு, நீ எழும்பி அவன் என்ன பேசுறதுன்னு கேட்டுட்டு வா, உன் கையில கொடுத்துட்டேன். இதுதாங்க தேவன் செய்யற நமக்காய் செய்யற யுத்தம். இது எப்படி தெரியும்னா, எக்ஸாம்ல பாஸ்ன்னு தெரியும், ஆனா நம்ம உட்கார்ந்து எக்ஸாம் எழுதுனா மட்டும் போதும், ஆனா ரிசல்ட் என்னதான் வரும், பாஸ்ன்னு தான் வரும். அப்படிதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாங்க. உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையில கர்த்தர் உன்னை நிச்சயம் என்ன பண்ணிடுவார், வெளியே கொண்டு வந்துருவார். உன் எதிரியை நீ முறியடித்து விடுவாய். நீ பனைய போல செழிப்பாய், நீ பனைய போல வளர்ந்துருவாய். ஆனா நீ இந்த ப்ராசஸ கடந்து போனா மட்டும் போதும். அதான் இங்க கிதியோனை பார்த்து சொல்றார். ஆனா எப்படி கடந்து போகாத, பயத்தோடு கடந்து போகாத, நீ திடப்பட்டு தான் போகணும். நீ ஜெயிக்கணும், ஆனா ஜெயிக்கும் போது உனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஜெயத்தை நான் அவனுக்கு கொடுத்துருவேன், ஆனா உனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றா, நீ எழுந்து அவங்க கிட்ட போ, அவன் பேசுறதை கேட்கும் போது உன் கை என்ன பண்ணும், திடப்படும். அப்படின்னா என்ன, உனக்குள்ள தைரியம் வரும். யாரை எதிர்கொள்ள, மீதியானவர்களை எதிர்கொள்ள. உடனே கிதியோன் என்ன பண்ணா தெரியுமா, கீழ்ப்படிந்து, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, என்ன பண்ணார், பூராவை கூட்டிட்டு அந்த அவங்களுடைய கேம்ப் கிட்டக்க போறாப்ல. போகும்போது 2 பேர் பேசிக்கிறாங்க. அதுல ஒருத்தவன் மீதியான் ஒரு யுத்தன் இன்னொரு யுத்த வீரனை பார்த்து சொல்றான், நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு கண்டேன்னா, ஒரு கோதுமை உருண்டு என்ன பண்ணுச்சு, நம்முடைய கேம்ப் மேல இடிச்சுச்சு. அந்த ஒரு கோதுமை உருண்டு வெளியிருந்து உருண்டு நம்ம கேம்ப் கூடாரத்தின் மேல இடிச்சுச்சு. இந்த கூடாரம் முழுசும் தரைமட்டமா மாறிடுச்சுப்பா, என்ன கனவோ தெரியல அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தன் சொல்றான், ஏய் அது கிதியோனுடைய பட்டயம் தான். கிதியோன் என்ன பண்ணி இருக்கிற, கர்த்தர் கிதியோனை எழுப்பி நம்மளை எல்லாம் தோற்கடிக்க போகிறார்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். இவன் யாரை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான், கிதியோன் மீதியானாரை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். ஆனா மீதியானார் யாரை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாப்ல, என்ன கதை பாத்தீங்களா? 2 பேரும் பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கான். இவன் எப்ப வர போறானோ. இங்க கிதியோன் ஐயோ இவனை எப்படி அடிக்க போறேன், இங்க 1,00,000 ரூபாய், ஐயோ கிதியோன் நம்மளை பார்த்து வந்துட்டு இருக்கானே, அலர்ட்டா இருங்கடா. இதே போலதான் பிசாசுட்ட நம்மள யுத்தம் நடந்துட்டு இருக்கு. பிசாசு நம்ம கண்டு பயந்துட்டு இருக்கிறான். நம்ம யாரை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம், ஐயோ சண்டையை கொண்டு வரானே, வியாதியை கொண்டு வந்துடுறானே, பிரிவினையை கொண்டு வந்துடுறானே, கற்பத்தை தரக்கமாக்கிறானே. ஆனா பிசாசு யாரை கண்டு பயந்துட்டு இருக்கிறான், நம்மளை கண்டு பயந்துட்டு இருக்கிறான். ஏன், நம்மேல் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. அதன் மூலமா கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்துக்கிறார்.
அப்ப கிதியோன் இந்த சத்தத்தை கேட்டபோது, அவர்களோடு பேசின சத்தத்தை கேட்டபோது கிதியோன் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்களேன். 15ஆம் வசனம். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியத்தையும் கேட்டபொழுது அவன் பணிந்து கொண்டு அந்த இடத்துல பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி 300 பேரை கொண்டு யுத்தம் பண்ண போகிறான். அல்லேலூயா. 7 தடவை இதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாப்ல. இந்த இன்சிடென்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 7 தடவை மீதியானரை நீ தோக்கடிப்பன்னு சொல்லிட்டாப்ல. அப்பெல்லாம் கிதியோனுக்கு என்ன வரல? தைரியம் வரல. இப்ப எதிரியின் வாயிலிருந்தே கேட்கும் போது கிதியோனுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. தாமதிக்காம எழுந்திருங்க, கர்த்தர் நம் கைகளில் அவங்களை தருவார்ன்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீ யுத்தத்தை செய்யணும்னா உனக்குள்ள என்ன இருக்க கூடாது? பயம் இருக்க கூடாது. நீ வியாதி உன்னை விட்டு போகணும்னா வியாதியை குறித்த பயம் உனக்குள்ள இருக்க கூடாது. கடன் உன்னை விட்டு நீங்க வேண்டுமானால் கடனை எப்படி அடைப்பேன்ற பயம் உனக்கு இருக்க கூடாது. பாவத்திலிருந்து வெளியே வர முடியலன்னா நீ பாவத்தை கண்டு பயந்துட்டு இருக்க கூடாது. ஐயோ எழுகிறேன் விழுகிறேன் விழுந்துகிட்டே இருக்கிறேன்னு வெளியே வர முடியலையே, நீ பயந்தேன்னா பாவத்துக்கு விழுவ. ஆனா பயப்படல அப்படின்னா கர்த்தருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயம் எளிமையாய் முறியடித்துட்டு போயிடுவீங்க. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரிகிறது? திடப்படுங்கள், தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆவி உண்மையில இருக்கிறது. தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணுங்கனா, ஏன்னா கர்த்தருடைய பட்டயமே நீ வைத்திருக்கிற பட்டயம். கர்த்தருடைய கரமே உன் கூட இருக்கிறது. ஏன் தைரியத்தோடு இருக்குன்னா கர்த்தருடைய பட்டயம் உன் பட்டயம். ஈஸியா முறியடிச்சிடலாம். படிக்க வரலையா? கர்த்தருடைய பட்டயத்தை தைரியமா எடுத்து புக்கை திறந்து படிங்க. ஈஸியா முறியடிச்சு. ஞானம் எங்க இருந்து வரும் தெரியுமா? பரத்துல இருந்து வரும். லோயா, அதான் உங்களுக்கு உதாரணமான சொன்னேன் பாருங்க. 3 வருஷத்துல முடிச்சு வரும்போது கர்த்தர் கிருபையால முழு பைபிளையும் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. ஆழமாய், சும்மா மேலோட்டமல்ல, ஆழமாய். இது யார்கிட்ட வந்த ஞானம்? தேவன்கிட்ட இருந்து வந்த ஞானம். தைரியமாய் ஃபேஸ் பண்ணணும், தைரியமாய் ஃபேஸ் பண்ணணும். தைரியமாய் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா உங்களால யுத்தத்தை ஃபேஸ் பண்ண முடியும். உங்க தடைகளை உங்களால உடைக்க முடியும். அல்லேலூயா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்தாபனம், அதாவது ஒவ்வொரு செக்ஷன் பாஸ்டரா சேர்ந்து ஒவ்வொரு சர்ச்சுக்கும் சுவிசேஷ ஊழியம் பண்ண போவோம். நம்ம சபையில ஒரு உங்களுக்கு தெரியும்ல, செக்ஷன்னா ஒரு 30 சர்ச் 35 சர்ச் சேர்ந்து இருக்கும். ஒவ்வொரு சர்ச் நாங்க பிரிஞ்சு பாஸ்டர்ஸ் எல்லாம் போய் ஒவ்வொரு சபையிலையும் போய் ஒவ்வொரு மாதம் போய் ஊழியம் பண்ணுவோம், சுவிசேஷ ஊழியம். அப்ப நான் ஒரு எந்த சபைன்னு மறந்து போச்சு, ஆனா ஒரு கிராமம் அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த கிராமத்துக்கிட்ட போய் நான் ஊழியம் பண்ண போயிருந்தப்ப இந்த 100 நாள் வேலை பண்ணுவாங்க பாத்தீங்களா? 100 நாள் வேலை பண்றவங்க மொத்தமா ஒரு 25 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல போய் அவங்களுக்கு அப்படியே சுவிசேஷம் அறிவித்து அவங்களுக்காக நான் ஜெபித்தேன். அப்ப முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அம்மா என்கிட்ட அவங்களுக்கு ஜெபிக்க என்கிட்ட கேட்டாங்க. அவங்க வாழ்க்கை பிரச்சனைலாம் சொன்னாங்க. நான் அவங்களுக்காக ஜெபித்ததுக்கு அப்புறம் அவங்க வாயிலிருந்தே என்னை ஆசீர்வதிச்சாங்க. என்ன ஆசீர்வதிச்சாங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கடவுள் உன்னை ரொம்ப ஆசீர்வதிப்பார்ப்பா, நீ நல்லா இருப்ப, உன் சபை 1000 பேரா வளரும். இந்த வார்த்தை நான் நிறைய பேர் வாயிலிருந்து கேட்டேன், அவிசுவாசிய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து கேட்டிருக்கேன். அந்த கடந்த வாரத்துல எனக்கு என் மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆவி. ஏன்னா அந்த டைம்ல சபையில 10 பேர் தான் இருப்பாங்க. 10 பேரும் ரெகுலரா வரமாட்டாங்க, ரெகுலரா இருக்க மாட்டாங்க. ஒரு ஆத்மா வரும், அப்படியே ஈஸியா பின்வாங்கிடுவாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவரே, ஒரு ஆத்மா கூட வேறொன்றி நிக்கமாக்கிறதே, எப்படி நான் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை பண்ணுவேன்? என் வாழ்க்கை முழுசு இந்த 10 ஆத்மாவோட போயிடுமா அப்படின்னு எனக்கு அநேக கவலைகள் இருந்துச்சு. அவ்வளவு கவலை, மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ஆனா அந்த அம்மா வாயிலிருந்து வந்த வார்த்தை அப்படியே ஆண்டவர் கூட பேசுறார், உன் சபை 1000 வளரும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்கிட்டேன். ஒரு இனம் புரியாத ஒரு தைரியத்தோடு இந்த ஊழியம் பண்ணோம். நீ கத்த சபையை வளர்த்திருக்கிறார். எதற்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் நமக்கு கவலை வரும், பயம் வரும், கேள்விகள் வரும், அன்சர்டனிட்டி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா கர்த்தர் நம் கூட இருந்து நம்மை திடப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் கொடுக்கிற அந்த பட்டயத்தை எடுத்து நீங்க போவீங்கன்னா அந்த சூழ்நிலை உங்களால எதிர்கொள்ள முடியும். அவர் கொடுக்கிற வார்த்தை, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு பட்டயம்.
ஒவ்வொரு செய்தியும் பட்டயம், கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், ஜெபங்கள், உனக்கு கூட கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் ஒரு விதமான பட்டயம். இதை எடுத்து நீ உங்க ஸ்பெசிபிக் சிச்சுவேஷனுக்கு நீங்க பயன்படுத்துவீங்கன்னா அதுல இருந்து வெளியே வருவீங்க. வரீங்க, வியாதியை பத்தி கர்த்தர் பேசுகிறார். அப்ப அடுத்த அந்த வியாதியின் பயம் உனக்கு வரும்போது, கர்த்தர் என்னோடு பேசிட்டா இனி எனக்கு வந்து பயப்பட மாட்டேன். சண்டையோடு வரீங்க, கர்த்தர் பேசுறா, உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவேன், குடும்பத்தை கட்டுவேன். அப்ப அந்த வார்த்தையை நீ பிடித்துக் கொண்டு அதை ஒரு பட்டயமா எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகும்போது, என் வீட்டுல சண்டை இருக்காது, என தேவன் என் வீட்டை கட்டுவார், அதை பட்டயமாய் பயன்படுத்தினா வீடு கட்டப்படும். வேலைக்காக வரீங்க, திருமண தாமதத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்க, கர்த்தர் சொல்கிறார் ஏற்ற வேலை நான் வாய்க்க பண்ணுவேன்ற போது, அடுத்து நீ முயற்சி செய்யும் போது நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வியில இல்லாம, கர்த்தர் எனக்கு கொடுத்த பட்டயத்தை நான் பயன்படுத்துவேனா காரியம் வாய்க்கும். குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்க, பிள்ளைகளோட ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்க, நடக்கல, கர்த்தர் சொல்கிறார் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லும் போது, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீ வீட்டுக்கு போகும்போது ரட்சிக்கப்படாத நபரை பார்த்து, இவர் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவா, என் பிள்ளை ஒரு நாள் ரட்சிக்கப்படும், ஏன்னா அது கர்த்தருடைய பட்டயம் என்று அறிக்கை செய்வாண்டால் ஒரு நாள் ரட்சிப்பும் வீட்டுல நிச்சயம். ஆனா அதை தவிர்த்துட்டு பயந்துகிட்ட உட்கார்ந்துருப்பீங்கன்னா, படிப்பை குறித்து, சூழ்நிலை குறித்து, வியாதியை குறித்து, உங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை குறித்து பயந்துட்டு இருப்பீங்கன்னா அதை உங்களால எதிர்கொள்ள முடியாது. கிதியோனுக்கு கர்த்தர் பயத்தை எடுத்து போட்டார். அதுக்கப்புறம் தான் கிதியோன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்? யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். நீ பயத்தோடு உங்க யுத்தத்தை பண்ண முடியாது. நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள பயம் இருக்குன்னா உங்க யுத்தத்தை உங்களால் பண்ணவே முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாது. எப்ப பயம் உங்களை விட்டு போகுதோ அப்பதான் உங்க யுத்தத்தை உங்களால பண்ண முடியும். நீ பயத்தோடு யுத்தத்துக்கு போனா தோத்து கொண்டே இருப்பீங்க. உங்க கைகள் திடப்படாம நீங்க போவீங்கன்னா தோத்து கொண்டே இருப்பீங்க. அதனாலதான் அநேக யுத்தத்துல நீங்க தோற்கிறீங்க. ஆனா இன்னைக்கு பயம் உங்களை விட்டு போகுனா நீ யுத்தத்துல தோற்க மாட்டாய். அல்லேலூயா. இந்த மாற்றம் நமக்கு வேணும் என்று ஆவியானவர் சொல்கிறார். அடுத்து 4வது மாற்றம், கிடியோன்ட்ட இருந்த 4வது மாற்றம் பாருங்க, யுக்தியோடு செயல்பட வேண்டும். என்னது? யுக்தியோடு. கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்க, கர்த்தர் சொல்லிட்டாருங்க, ஆனா எதையும் குறிச்சு கவலைப்பட மாட்டேன், நான் பாட்டு சண்டை போட போயிடுவேன்னு போக கூடாது. என்ன சொல்லுது? என்ன பண்ணணுமா? யுக்தியோடு, ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ண வேண்டும். எப்படி எதிரியை அடிக்க வேண்டும் என்ற யுக்தி நமக்கு தெரிய வேண்டும். வாசிக்கலாம் 7ஆம் அதிகாரம் 16ல இருந்து 18. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து, அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் கொடுத்து, அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் பொழுது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலத்தை ஊதி, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எதிரியின் வாயிலிருந்தே வார்த்தை வந்துருச்சு. என்ன வார்த்தை வந்துருச்சு? கிதியோனை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப கிதியோன் உடனே வந்து அந்த 300 பேத்தை பார்த்து சொல்றார், எழும்புங்க அப்படின்றார். என்ன சொல்றார்? எழும்பி ஃபர்ஸ்ட் வேலை அவர் என்ன பண்றாரு பாருங்களேன், பிளான் பண்றாரு பாருங்க. அந்த 300 பேரையும் 100 பேராய் பிரிக்கிறார். 3 குரூப்பா பிரிக்கிறார். பிரிச்சு 300 பேர் கையிலையும் என்னது? ஒரு எக்காலம், ஒரு பானை, இன்னொன்னு என்னென்ன? தீவட்டி, தீப்பந்தம், சரிங்களா? தீவட்டி எல்லார் கையிலையும் கொடுத்து என்ன பண்ற? சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு பாருங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? நான் என்ன பண்றேனோ அதை அப்படியே பண்ணிட்டு கர்த்தருடைய பட்டை, அதாவது எக்காலத்தை ஊதி பானையை உடைச்சு என்ன பண்ணு? இடது கையில தீவெட்டிய ஒரு பக்கம் கையில வச்சுட்டு என்ன பண்ணு? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம்னு சத்தமிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. சிம்பிள் பிளான் பாருங்களேன், சிம்பிள் பிளான். அல்லேலூயா, சிம்பிள் பிளான். இவங்க மீதியானவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நைட்டு இது வந்து ஒரு, அது எப்பன்னா அந்த ஜாமக்காரர்கள் மாறுகிற நேரம், அதாவது ஒவ்வொரு அவுட் போஸ்ட்லயும் மாறுவாங்கல்ல, வாட்ச் டவர்ல இருக்கிறவங்க, பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க, மாறுகிற நேரம் கரெக்டா பிக்ஸ் பண்றாரு பாருங்க, டைமிங் பிக்ஸ் பண்றாரு பாருங்க. ஏன்னா மாறுற நேரத்துல இதை பண்ணோம்னா அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், என்ன நடக்குதுன்னு. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜாமக்காரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, தூங்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு எக்கால சத்தம் வந்து 300 பேரும் ஒட்டச்சு கையில இருட்டுல
தீப்பந்தம் இருக்குன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் தூங்குனவன்? அது அப்படி 3 பக்கம் எல்லா திசையிலயும் ஆளை நிப்பாட்டிட்டார். அப்ப என்ன நடக்கும்? பயந்து எழும்பி ஏதோ ஒரு பெரிய படம் வந்துருச்சுடா, கிதியோன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி பயந்துருவான்ல. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதை பண்ண போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அதை பண்ண போது ஒரே நேரத்துல போய் 300 பேரும் 3 படைகளாய் திரும்பி எக்காலத்தை ஊதி பானை ஒரே நேரத்துல உடைத்த போது பெரிய ஒரு கம்பீர சத்தம், ஏதோ வெடிகுண்டு போட்ட மாதிரி ஒரு சத்தம், கையில ஒரு தீப்பந்தம். தூங்குனவன் எந்திரிச்சு பார்க்கும் போது அப்படியே பல படைகள் உள்ள வந்துருச்சுன்னு சொல்லி பயந்து அழுது நடுங்கி தூக்கத்துல பட்டயத்தை எடுத்து கிட்டக்க வந்துட்டான்னு சொல்லி பக்கத்துல இருந்தே வெட்டி கொண்டான். அவனுடைய ஆட்களே பாதி பேர் வெட்டி கொண்டான், பாதி பேர் உயிருக்கு பயந்து ஓடுனான். ஆனா வெளியே கிதியோன் என்ன பண்ணியிருந்தாப்புல, வெளியே 4 கோத்திரத்தை நிப்பாட்டி வைத்திருந்தார்கள். அவங்க எல்லாம் மலை வரைக்கும் போய் எல்லாத்தையும் சங்கரித்து போட்டார்கள். கிதியோன் ஜெயம் பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யுத்தத்தை நீ செய்யணும். ஆமா, யுத்தத்தை செய்யணும். ஜெயம் கர்த்தர் தர போறார். ஆமா, நீ பயப்படாம போகணும். ஆமா, அதே சமயம் நீ எப்படி ஜெய பண்ணணும்ன்ற யுக்தியோடு போகணும். சும்மா உட்காந்துக்கிட்டு பிரச்சனையே போ அப்படின்னா போகாது. வீட்டுல சமாதானம் வரணும்னா எப்படி சமாதானத்தை கொண்டு வந்த யுக்தியை நீ போடணும். உன் திருமணம் நடக்கணும்னா திருமணம் அப்படியே நடந்துராது. திருமணம் நடக்கிறதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்கணும்? வேலையில உயர்வு வரணும்னா வேலையில நான் உயர்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்? எந்த கோர்ஸை படிக்கணும்? நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? கடன் அடைக்கப்படணும்னா வர காசை எப்படி சேமித்து எந்த முறையில கடன் அடைக்கப்படணும்? ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போட்டீங்கன்னா கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? விசுவாசம் இருக்கு, ஆனா யுக்தி கிடையாது. கர்த்தர் பாத்துக்குவார் பாஸ்டர், கர்த்தர் பாத்துக்குவார் பாஸ்டர், வியாதி போயிடும் பாஸ்டர், திருமணம் நடந்துரும் பாஸ்டர், வேலை கிடைச்சிரும் பாஸ்டர், கடன் அடைஞ்சிரும் பாஸ்டர். எப்படிங்க, எப்படி அடைக்க போறீங்க? பாத்துக்குவார் பாஸ்டர் ஆண்டவர். சொல்ல எத்தனை பேர் புரியுது? சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. குழந்தை பறக்கணும்னா குழந்தை பறக்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். சாப்பிட, டாக்டரை பார்க்க, அவருடைய ஆயத்தங்கள். வீடு கட்டப்படணும்னா வீடு கட்டப்படுறதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? சேமிக்கணும். வர காசை ஃபுல்லா செலவு பண்ணிட்டு வீடு கட்ட முடியுமா? இப்ப இருந்தே சேமிக்கணும். 5 வருஷத்துல நான் வீடு கட்டணும்னா இப்பயே சேமிக்கணும். வியாதி போகணும்னா வியாதி போகிறதுக்குரிய ஸ்டெப் நம்ம உடம்புல இருக்கணும். சுகர் குறையணும்னா என்ன பண்ணணும்? சுகரை குறைக்கணுமா கூட்டணுமா? சில பேர் நல்ல ஒரு கதை பண்ணுவாங்க. சுகர் குறையணும்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாக்கிங் போவாங்க. வீட்டுல வந்தோடனே லட்டை பார்த்தோன்னே, ஒரு லட்டு தானே எடுத்து தின்றது, குறையுமா சுகரு? யுக்திகள். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், யுக்தி. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை எடுத்து இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட திட்டங்களை கேளுங்க, யுக்தியை கேளுங்க. 3 யுக்திகளை அவர் சிம்பிளா பண்றாரு பாருங்களேன். வந்து என்ன அப்படின்னா, முதலுக்கு சடன்னஸ், அடுத்து சிம்பிளிசிட்டி, அடுத்து டைமிங். முதலாவது சடன்னஸ், தாமதிக்காம எடுத்து யுத்தத்துக்கு போறார். ஏன்னா ஆல்ரெடி பயங்கரமா தாமதிச்சாப்ல. எதை கேட்டு? அடையாளத்தை கேட்டு 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 தைரியம் உள்ள வர வரைக்கும் 7 தடவை சொல்றாப்ல. ஆண்டவர் தைரியம் வரல, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இவன் முழு தைரியம் வந்தோன்னு கிதியோன் தாமதிக்கல, யாரும் எதிர்பார்க்கல, உடனே தூங்கி இருந்தவன எழும்புட்டாப்ல. ஃபர்ஸ்ட் என்ன யுக்தி என்ன தெரியுமா? நீங்க உடனடியாக உன் பேட்டில் நீ ஃபேஸ் பண்ணணும். நீ ரொம்ப நாள் தாமதிச்சு விட்டாய், ரொம்ப நாள் ஃப்ரீயா போட்டுட்ட உன் திருமணத்தை, உன் வேலையை ரொம்ப நாள் ஃப்ரீயா போட்டுட்ட, கடனை ரொம்ப ஃப்ரீயா விட்டுட்டீங்க, குடும்ப சமாதானத்தை அப்படியே சரி பாத்துக்கலாம் விட்டுட்டீங்க, வியாதியை விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் பிளானிங் என்ன தெரியுமா? சடனஸ், உடனடி, நோ போஸ்ட்பாண்டிங். நீ தாமதிக்கவே கூடாது. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? இங்க என்ன பண்றாப்ல கிதியோன்? அதான பண்றாப்ல, இதுவும் அதான் பண்றாப்ல. நீ கர்த்தருடைய பட்டையை உங்க பட்டையாம மாறும்னா இதெல்லாம் பண்ணணும், பண்ண மாறும். உடனடியாக பண்றாரு. அடுத்து சிம்பிளிசிட்டி. ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷனான திட்டங்கள்லாம் கொடுக்கல. இத பண்ணு அதை பண்ணு, சிம்பிளா சொல்ற. டம்பட்டை ஊது, தீ பந்தத்தை கையில புடி, பானைய உட. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ட்ரம்பட்டை ஊதுறது தேவனை துதிக்கிறது. ட்ரம்பட் என்ன பண்ணும்? பெரிய ஒரு சத்தத்தை எழுப்பும். சிம்பிள்ங்க, சிம்பிளிசிட்டி. என்ன தெரியுமா? உன் பிரச்சனை போறதுக்கு என்ன தெரியுமா? நீ வேதத்தை எடுத்து ஆராய்த்தா போதும். எது கர்த்தருடைய பட்டயம் தெரியுமா? தேவ வார்த்தையே கர்த்தருடைய பட்டயம். பிசாச அடிக்கிற ஒரே வார்த்தை தேவ வார்த்தை. நீ பைபிளை எடுத்து வாசித்தா போதும். ட்ரம்பட் எதை குறிக்கிறது தெரியுமா? நீ தேவனை வாயை திறந்து துதித்து பாடணும். ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்றீங்க?
ஒரு பாட்டு போட சொன்னா பாதி பேர் பாட்டு போடுறதுக்கு வரதே கிடையாது, துதிக்கிறதுக்கு வரதே கிடையாது. செய்தி வேலைக்கு மாத்திரம் தான் வருவேன். துதிக்காம அலங்க இடியாது. நீங்க துதிக்க கத்துக்கொள்ளாம அலங்க இடியாது. அதனால நேரத்துக்கு வர முயற்சி எடுங்க. நேரத்துக்கு வர வேலைக்கு நம்ம ஓடுறோமே, ஒரு ட்ரெயினை பிடிக்க ஓடுறோம்ல, ட்ரெயின் நமக்காக காத்திருக்குமா? ஆனா கர்த்தருடைய சமூகம் வரும்போது பிரைசிங் அப்பயே உள்ள வந்துடணும். 8:55 நீங்க உள்ள வந்துடணும். ஏன்னா அதான் துதிக்கிறது. ட்ரம்பட், தேவ வார்த்தையை துதிக்கிறது, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி பாடி ஆராதித்து துதிக்கிறது. அடுத்து பானை எதை குறிக்க தெரியுமா? பானை என்ன பண்றது? பானை உங்களுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. எம்டியான பானை அந்த இடத்துல போட்டிருக்கும், வெறுமையான பானை. அப்ப உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வெறுமை ஆக்கி வச்சிருக்கணும். கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணணும்னா உனக்குள்ள வெறுமை இருக்காது. வெறுமனை என்ன வெறுமை? உலகத்தெல்லாம் வெறுமையாக்கி வச்சிருக்கணும். பானையை போட்டு உடைக்கிறது சுயத்தை உடைக்கிறது கிடையாது. என்னை உடைச்சிடுறேன்ப்பா, தூக்கத்தை உடைச்சிடுறேன், அசுத்த பழக்கத்தை உடைச்சிடுறேன், அவிசுவாசத்தை உடைச்சிடுறேன், பின்மாற்றத்தை உடைச்சிடுறேன். அதான் அந்த பானையை உடைக்கிறது கிடையாது. தீப்பந்தம் எதற்கு அடையாளம் தெரியுமா? வெளிச்சத்துக்கு அடையாளம், ரட்சிப்பு அடையாளம். என்னது? ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிப்புல நிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறேன், துதிக்கிறேன், நான் இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்துக்குள்ள நான் இல்ல. இதுதாங்க சிம்பிள் பிளானிங். பிரச்சனையை உடையடிக்கிறது சிம்பிள் பிளானிங். பட்டயம் பட்டயம் என்ன தெரியுமா? தேவனை துதித்து ஜெபித்து வேதத்தை விடாமல் ஆராதிங்க, அதுவே கர்த்தருடைய பட்டயம். ஏன் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறோம்? ஏன்னா அது என்னது? கர்த்தருடைய வார்த்தை. நீ சொல்றீங்கல்ல, ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லும் போது எனக்கு அந்த கொடுத்தார், இந்த கொடுத்தார், இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி பழையவையில் ஒளிந்தது எல்லாம் புதிதா. அப்ப என்ன? இது பட்டயம். வேத வார்த்தை முழுவதும் பட்டயம். இன்னைக்கு உங்களுக்கு குடும்பம், இன்னைக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவளாக ஜெபிக்கிறவளாக இருப்பீங்கன்னா அதுவே பெரிய பிளானிங். அதை திட்டமிடுங்க. நீங்க வீட்டுல எல்லாம் சரியாகணுமா? வேத வாசிப்பையும் ஜெபத்தையும் திட்டமிடுங்களேன். உங்க தனிப்பட்ட ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் திட்டமிடுங்களேன். குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கிறது திட்டமிடுங்களேன். ஈஸியா மாறிடும் பாருங்க. எல்லா பேட்டிலும் முடிவுக்கு வந்துடும். வீட்டில் நடக்கிற எல்லா போராட்டமும் முடிவுக்கு வந்துடும், எல்லா சண்டையும் முடிவுக்கு வந்துடும். இதுதான் திட்டமிடுதல். யுக்தியோடு செயல்பட வேண்டும். யுக்தியோடு சொல்லுங்க பார்க்கலாம். யுக்தியோடு. கர்த்தருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமாய் மாறணும்னா உங்களுக்கு யுக்தி தேவை. ரொம்ப எளிமையான யுக்தி என்ன தெரியுமா? தேவ பட்டயத்தை, தேவ வார்த்தைய அனுதினமும் பயன்படுத்துறது. வேதத்தை எடுத்து வாசிங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளை எவ்வளவு ஸ்கூல் படிக்க கத்துக் கொடுக்குறீங்க, டியூஷன் அனுப்ப கத்துக் கொடுங்க, ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் கத்துக் கொடுக்குறீங்க, சந்தோஷம். ஆனா அதுக்கு மேலாக தேவ வார்த்தையை படிக்க அவங்க வாயிலிருந்து கர்த்தருடைய பாட்டு வரணும். சினிமா பாட்டு வந்துட்டு இருக்க கூடாது. அப்படி வந்துச்சுன்னா எந்த பட்டயம் அவன் கையில இருக்கு? உலக பட்டயம் இருக்கு, தோத்து விடுவான். ஆனா அதே உங்க பிள்ளை வாயிலிருந்து கர்த்தருடைய பாடல்கள், கர்த்தருடைய வசனங்கள் வரும்னா உங்க பிள்ளை கர்த்தருடைய பட்டயத்தை கையில வைத்திருக்கிறாங்க. உங்க பிள்ளைய தைரியமா எங்கனாலும் அனுப்பிவிடலாம், ஒன்னும் அணுகாது. உங்க வீட்டுல கர்த்தருடைய பட்டயத்தை எழுப்புங்க. இன்னைக்கு அடுத்து நேரம் குறிப்பிட்ட அந்த மாறுற நேரத்துல அடிக்கணும்ன்றார். பாண்டோட்ட ஞானத்தை கேட்கணும், எப்ப பண்ணணும். உட்கார்ந்து இன்னைக்கு போனோன்னு கர்த்தருடைய பட்டயம் உங்க பட்டயமா மாறணும்னா நீங்க எங்க தவறு செய்திருக்கீங்க தெரியுமா? யுத்தம் செய்யல, அடுத்து உங்க பலனை சார்ந்திருக்கிறீங்க, அடுத்து தைரியம் இல்ல, அடுத்து திட்டமிடல. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா திட்டமிடணும். ஆண்டவரே இன்னைக்கு நான் பிளான் பண்றேன், ஆண்டப்பா பிளான் பண்ணுகிறேன், உடைய பட்டயத்தை யூஸ் பண்ண நான் பிளான் பண்றேன், எப்படி அடிக்கணும்ன்றத நான் பிளான் பண்றேன். அல்லேலூயா. இதை நாம் பண்ணுவோமானால் கர்த்தர் நிச்சயமாக என்ன நடந்துச்சு தெரியுமா? 20 பாருங்க. 3 படைகளில் உள்ள மனுஷரும் எக்காலத்தை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் சொல்லும் போது பாளையத்தில் இருந்தவர்கள் சிதறுண்டு கூக்குரலிட்டு ஒருவரை ஒருவர் என்ன பண்ணி கொண்டாங்களாம்? வெட்டி கொண்டு மாண்டார்கள். அல்லேலூயா. நீ திட்டமிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசின் ராஜ்யம் முறியடிக்கப்பட்டுரும். உனக்கு எதிராய் வருகிற மனுஷன் அவனுக்குள்ளே சண்டையை போட்டு என்ன பண்ணிடுவான்? பிரிந்து போய் விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒண்ணு சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு பாஸ்டருக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணார். கால் பண்ணி அவர் ஃப்ரெண்டு இவரை குறித்து ஒரு கனவு கண்டிருக்கிறார். என்ன அப்படின்னா,
இவருக்கு வந்து 35 வயசு. இவருடைய 40வது வயசுல இவருக்கு வந்து பிசாசு ஒரு பெரிய வியாதியை கொடுத்து இவர் உயிரை எடுத்து போட்டுறணும் அப்படின்னு சொல்லி 2 பிசாசுகள் பேசிக்குது. சரியா? இதை வந்து இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப இந்த 2 பிசாசுகள் இப்படி பேசியிருக்கு. இன்னும் 5 வருஷத்துல ஒரு பெரிய வியாதியை கொடுத்து உயிரை எடுத்துடணும். இன்னொரு பக்கம் பார்த்தா தூதர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த 5 வருஷமும் இந்த தேவ ஊழியரை எப்படி எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு தூதர்கள் வந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. இப்ப இதை போன் பண்ணி இந்த பாஸ்டர்ட்ட வந்து இவருடைய நண்பர் சொல்லும் போது இவர் கேட்டதுக்கு அப்புறம் இவருக்குள்ள என்ன வந்துருச்சு? மைண்ட் ஃபுல்லா ஐயோ இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு, 5 வருஷம் தான் இருக்குது, பிசாசு என்ன பண்ண போறான், நமக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதியை தரப்போறான்னு சொல்லி ஒரு மைண்ட் ஃபுல்லா அது மேலேயே இருந்துச்சு. எந்த பார்ட்டை மறந்துட்டாரு? இவரை பாதுகாக்க கர்த்தர் எதை வைத்திருக்கிறார்? அதே நேரம் தூதர்களும் இருக்கிறாங்கன்றத மறந்துட்டார். நாட்கள் கடந்து போனது. இவருக்கு 37 வயசு ஆகுது, 38, 39, 39 வயசு வரும்போது இவர் பயந்து இவருக்குள்ள நிறைய சிம்டம்ஸ், வியாதியின் சிம்டம்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இவரால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. 39வது வயசுல. அப்ப 10 நாள் இவர் ரூமை விட்டு வெளியே வரல. ஏன்னா அவ்வளவு பயம் போச்சு. இன்னும் 6 மாசம் நான் சாக போறேன். 10 நாள் சாப்பிடல. அவருடைய கூட பிறந்த தம்பி அதை பார்த்துட்டு இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இவருக்கு என்னன்னு தெரியல, இப்படியே இருக்கிறாப்புல, ஏதாவது செக் பண்ணுங்க, உடம்புக்கு முடியலையா அப்படின்னு பாருங்கன்னப்ப இவர் டெஸ்ட் எடுக்க உட்கார்ந்துருக்காப்புல. அந்த பாஸ்டர் பிரேயர் பண்ணார். ஆண்டவரே, எல்லா டெஸ்டும் நார்மலா வரணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, என் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு ஜெபித்தார். 2 வாரங்க அப்புறம் ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்கு? ஆண்டவர் கிருபையில ஒண்ணுமே இல்ல, ஃபுல்லா நார்மல் வருது. தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இவருக்கு முகத்துல ஒரு சந்தோஷம் கூட கிடையாது. அப்படியே இருக்கிறாரு. அப்பதான் இவர் உணர்றாரு, என்னடா நம்ம ரிப்போர்ட் வந்தா சந்தோஷப்படுவோம் நினைச்சேன், ரிப்போர்ட் நார்மலும் வந்துருச்சு, ஆனா நமக்குள்ள துளி அளவு கூட சந்தோஷம் இல்லையே. இப்பயும் அந்த பயம் என்ன அப்படியே ஆட்டி படுத்திருக்கேன்னு நினைக்கும் போது அவர் உணர்கிறாரு, இது வியாதியால வந்தது கிடையாது, இது பிசாசு எனக்குள்ள வைத்த பயம். கர்த்தர் என்னை பாதுகாக்க இருக்கிறார்ன்றத மறந்துட்டு வேத வசனம் என்ன சொல்லுது? எதுவும் சாவுக்கு ஏதுவான எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. பிசாசுடைய நோய்களையும் வியாதிகளையும் அவருடைய தந்திரங்களையும் முறியடிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தாம போனதுனால பிசாசு என்ன பண்ணிட்டான்? என்னுடைய சரீரத்தை பிடித்து விட்டானே அன்னைக்கு உணர்ந்து முனங்கால் படிக்கிட்டு மறுபடியும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோடு அந்த வியாதியை பார்த்து, இந்த பயத்தை பார்த்து பேசினாராம். பூம், பயம் அவரை விட்டு போச்சு. அடுத்து தைரியமாய் ஊழியம் செய்தார். 40 வயதையும் கடந்து கர்த்தர் நீடித்த நாட்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எதற்கு சொல்கிறேன்னா, யுக்தி. அவர் மறுபடியும் தன் ஜெபத்தை கட்டினார். அத்தனை நாள் ஜெபித்திருக்கிறார். ஆனா அப்பதான் அவருக்கு அந்த யுக்தி தெரிஞ்சு என்ன பண்ணல, இதை நோக்கி நான் பயன்படுத்தல. தேவ வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை அவர் பயன்படுத்தின போது பிசாசுடைய வேறு அவர் வாழ்க்கையை விட்டு பிடுங்கி போடப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில பிசாசு வைத்திருக்கிற யுத்தங்களுக்கு தோத்து கொண்டிருக்கிறீங்களா? பிசாசுடைய காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிற பலத்தை பயன்படுத்தி, பட்டயத்தை பயன்படுத்தி, யுக்தியை பயன்படுத்தி, தேவ வார்த்தையை பயன்படுத்தி, ஜெபத்தை பயன்படுத்தி நீ ஏற்ற வேளையில் திரும்பி அடிப்பாயானால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறார். ஏன்னா உன் கையில் இருக்கிறது கர்த்தருடைய பட்டயம். ஹல்லேலூயா. உன்னுடைய பட்டயம் கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு கடந்து போங்க, அநேகர் ஜெயத்தை பார்ப்பீங்க. இனிமே நீ கடந்து போங்க, உங்க வாழ்க்கையில தேக்க நிலையில இருந்து அநேகத்துல நீ உயர்வை பார்ப்பீங்க. நீ தோற்ற இடத்துல ஒரு ஜெயத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இன்று நீ கடந்து போகும்போது உன் பட்டயத்தை தூக்கி போட்டு விட்டு கர்த்தருடைய பட்டயத்தை உன்னுடைய பட்டயமாய் மாற்றி போகிறாய். கர்த்தர் மலைகளை பேர்க்கக்கூடிய கிருபைகளை உன் கரங்களில, உன் நாவுகளில, உன் விசுவாசத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி எழும்பி நின்று ஜெபிப்போமாக. இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பட்டயத்தை ஆண்டவரே கீழே வைக்கிறேன், கர்த்தருடைய பட்டயத்தை நான் எடுத்துக்கொள்றேன்னு சொல்றேன். கரங்களை உயர்த்துங்க. எத்தனை பேருக்கு இது ஜெபமாய் மாறப்போகுது? கர்த்தருடைய பட்டயமே என்னுடைய பட்டயம். அன்பின் பிதாவே, இந்த நாளில ஆண்டவரே உம்முடைய பட்டயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்துல, எங்கள் குடும்ப வாழ்க்கையில, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, எங்க தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள்ல, நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற பேட்டில்களில், நாங்கள் தோற்ற பேட்டில்களில, வரப்போகிற யுத்தங்களில உம்முடைய பட்டயத்தை நாங்கள் சார்ந்திருக்க போகிறோம் அப்பா. எங்களுக்கு ஜெயம் நிச்சயம்.
எங்களுக்கு ஜெயம் நிச்சயம் அப்பா. எங்களை நீ பழுகி பெருக பண்ண போக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜெயத்தை தரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. கிதியோனை பலப்படுத்தின தேவன் இந்த நாளில வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்தி அனுப்புங்கப்பா, உற்சாகப்படுத்தி அனுப்புங்க. ஊழியனாக ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லவரே, சர்வ